அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய வேதங்களை எவ்வாறு நம்புவது என்ற தொடரிலே திருக்குர்ஆனை பற்றியும் அது எவ்வாறு இறைவனுடைய வேதமாக அமைந்திருக்கிறது என்பது பற்றியும் கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம். திருமறை குர்ஆன் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமாக கற்பனை செய்து இறைவனுடைய வார்த்தை என்று அவர்கள் மக்களிடத்திலே அறிமுகப்படுத்திய செய்தி அல்ல, மாறாக அது இறைவன் புறத்திலிருந்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட செய்திதான். இதற்கு திருமறை குர்ஆனே ஏராளமான சான்றுகளை தன்னகத்தே கொண்டிருக்கிறது என்பதை கடந்த வாரங்களிலே பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காலத்திலே வாழ்ந்தார்களோ அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் எந்த மாதிரி ஒரு கருத்தை பேசுவார்களோ அந்த முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாமல் இந்த 20ஆம் நூற்றாண்டிலே வாழுகிற ஒரு பெரிய மேதை எப்படி தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பாரோ அப்படி திருமறை குர்ஆனுடைய கருத்துக்கள் அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எவ்வளவு பெரிய சிந்தனையாளராக அறிவாளியாக இருந்தாலும் அவர் காலத்திலே எந்த மாதிரியான அறிவு இருக்கிறதோ, எந்த மாதிரியான அறிவியல் கண்டுபிடிப்புகள் இருக்கிறதோ அதற்கு ஏற்றவாறு தான் ஒரு மனிதரால் பேச முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே இந்த பூமி உருண்டை என்பது கூட கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலம். பூமி ஒரு தட்டையாக இருக்கிறது என்றுதான் அந்த காலத்து மக்கள் நம்பினார்கள். இன்னும் சொல்ல போனால் தாங்கள் வாழுகிற இந்த அரபு பிரதேசத்திற்கு அப்பால் உலகமே கிடையாது, உலகமே அவ்வளவுதான் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் அன்றைக்கு மக்களுடைய அறிவு ஆற்றல் எல்லாம் இருந்தது. வானத்தில் இருக்கக்கூடிய கோள்களும் துணை கோள்களும் அதாவது சின்னஞ்சிறிய வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை போலவும் அது ஆகாயத்திலே வானத்திலே ஒட்டி வைத்திருக்கிறது என்பது போலவும் தான் அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் நம்பினார்கள். அதனால்தான் சிறு குழந்தைகளுக்கு அந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக வரக்கூடிய பாடல்கள்ல கூட ஒரு நிலவை பற்றி பேசினால் கூட நிலா நிலா ஓடிவா என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. ஓடிவா அது அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோள். அது நம்ம எந்த அடிப்படையில் நம்மளுடைய உள்ளத்திலே சின்ன வயசுல பதிக்கப்படுகிறது என்று சொன்னால் ஏதோ கண்ணுக்கு எந்த சைஸ்ல தெரிகிறதோ அதே சைஸ்ல தான் அது இருக்கும் என்பது மாதிரியும் அது ஓடி வர்ற மாதிரி எல்லாம் நம்ம கற்பனை செய்யற அளவுக்கு தான் அன்றைக்கு உள்ள மக்களுடைய அறிவு இருந்தது. அந்த காலகட்டத்தில் திருமறை குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் வழங்கிய திருமறை குர்ஆனில் இந்த ஆகாயத்தை பற்றி விண்வெளியை பற்றி பல அதிசயிக்க செய்திகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுல ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் இன்றைக்கு மனிதனுக்கு சாத்தியமாகி இருக்கின்ற விண்வெளி பயணம். இன்றைய யுகத்தில் மனிதன் விண்வெளிக்கு பிரயாணம் செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறான். இங்கிருந்து பூமியுடைய துணைக்கோளாக இருக்கிற சந்திரனிலே சென்று அவன் காலடி வைத்துவிட்டு வந்து விட்டான் என்று நம்ம நம்புகிறோம். அதே போல இன்னொரு கோளாக திகழ்கின்ற செவ்வாயிலே மனிதன் செல்லாவிட்டாலும் அவன் எந்திரங்களை அந்த செவ்வாய் கிரகத்தில் இறக்கி அங்கிருந்து சில படங்களை எடுத்து இங்கே அனுப்புகிறான் என்பதை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப பூமியை விட்டு மனிதன் ஒரே ஒரு கோளுக்கு போயிருக்கிறான், செவ்வாய்க்கு மாத்திரம் போயிருக்கிறான். சந்திரன் என்பது பூமியை சேர்ந்த ஒரு துணைக்கோள். அப்ப இந்த அளவுக்கு மனிதன் விண்வெளி பயணம் போனது இன்றைக்கு உலகம் நம்புகிறது, இது சாத்தியம்னு நினைக்கிறான். வேற வேற கோள்களுக்கு போக இயலுமா என்பதற்கெல்லாம் மனிதன் ஆராய்ச்சி பண்றான். இதை ஒரு 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி இதை சொல்ல இயலுமா? 1400 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்படி போனோம்னு சொன்னா அந்த காலத்தில் இருக்கிற மக்களுடைய அறிவை கொண்டு பூமி தட்டை என்று நினைக்கக்கூடிய மக்களுடைய அறிவை கொண்டு சந்திரன் எல்லாம் ஒரு சின்ன பொருள் மாதிரி வானத்தில் ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொருளை போல நினைக்கிற அந்த மக்கள் வாழ்கிற காலத்தில் இந்த மாதிரி ஆகாயத்தில் பிரயாணம் செய்ய முடியும் என்று சொல்ல இயலுமான நிச்சயமா முடியாது. அது முகமது நபி அவர்கள் சொந்தமாக கற்பனை செய்து இதான் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று சொல்லி இருப்பார்களே, ஆனால் இதை பற்றி அவர்களுக்கு பேசி இருக்கவே முடியாது. அந்த மாதிரி கற்பனை செய்ய இயலாது. ஆனால் திருமறை குர்ஆன் எப்படி இதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால் கூப்பிடுகிறது, யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின் இனத்தவர்களே மனித இனத்தவர்களே. ரெண்டு இனத்தையும் திருமறை குர்ஆன் கூப்பிடுகிறது.
இப்ப மனித இனத்தை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்வோம். அன் தன்புது மின் அக்தாரி சமாவாத்தி வல்லர், இந்த வானங்கள் பூமியுடைய பல கோணங்களுக்கு நீங்கள் புறப்பட்டு பயணித்து செல்வதாக இருந்தால் பொன்புது போங்கள். இந்த பூமியுடைய பல கோணங்களுக்கு நீங்கள் போவதாக இருந்தால், அல்ல ஆகாயத்தினுடைய பல கோணங்கள், பூமியுடைய கோணங்கள் என்பது அது இன்னும் விரிந்திருக்கிறது, அரபு நாட்டோட இந்த உலகம் முடிஞ்சிடல என்பதை சொல்வதற்குரிய ஒரு வாசகம். இந்த பூமியுடைய பல கோணங்களுக்கு நீங்கள் பயணித்து செல்வதாக இருந்தாலும், ஆகாயத்தினுடைய பல கோணங்களுக்கு நீங்கள் பயணித்து செல்வதாக இருந்தாலும் பொன்புது செல்லுங்கள். லா தன்புதுன இல்லா பி சுல்தான், அதற்குரிய ஒரு சுல்தானோடு, ஒரு பவரோடு, ஒரு ஆற்றலோடு தான் உங்களால் அதை செல்ல முடியும் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. இது என்ன, இந்த வசனத்தை நேரடியாக இது வியாக்கியானமோ வலிந்து திணிக்கப்பட்ட கருத்தோ இல்லை, நேரடி அர்த்தம். நேரடியாக இந்த குர்ஆன் என்ன பேசுகிறது என்று சொல்ல, சில பேர் விஞ்ஞானம் சொல்லி எதையாவது ஒருத்தர் சொல்லி வச்சிருப்பான், அதுக்கு இவங்க விளக்கம் என்னத்தையாவது உள்ள சொருவி பார்த்தீர்களா விஞ்ஞானத்தின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. இது அப்படிப்பட்ட வலிந்து நுழைக்கப்பட்ட கருத்து அல்ல, நேரடியாக மனிதனை கூப்பிடுகிறது. அன் தன்புது, நீங்கள் புறப்படுவதாக இருந்தால், மின் அக்தாரி சமாவாத்தி, வானங்களுடைய பல கோணங்களுக்கும், அருமை பூமியுடைய பல கோணங்களுக்கும் நீங்கள் செல்வதாக இருந்தால் பொன்புது போங்கள். லா தன்புதுன இல்லா பி சுல்தான், அதற்கான ஆற்றலை கொண்டே தவிர நீங்கள் பயணிக்க இயலாது. இது என்ன எல்லாம் சொல்ல வர்றான், இந்த பூமியில ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு இங்க இருந்து சிரியாவுல இருந்து அரபு நாட்டுக்கு, அரபு நாட்டுல சிரியாவுக்கு போறீங்களே அதுதான் பயணம் நினைக்காதீங்க. இதுக்கு மேலேயும் போகலாம், பூமியுடைய பல கோணங்களுக்கு உங்களால் போக முடியும். அதே மாதிரி வானத்தினுடைய பல கோணங்கள் என்பது அது செவ்வாய் எடுக்கும், புதனை எடுக்கும், சுக்கிரனை எடுக்கும், வியாழனை எடுக்கும், பக்கத்தில் இருக்கிற சந்திரனை எடுக்கும், எல்லா இன்னும் தெரியாத நட்சத்திரங்களை எல்லாம் எடுக்கும். அதெல்லாம் கோள்கள் தானே, அதெல்லாம் எடுக்கும். இன்னும் சொல்ல போனால் வேற கேலக்சில உள்ள கோள்களை கூட எடுக்கும். அப்படியெல்லாம் நாங்க கண்டுபிடிச்ச மனுஷன் சொன்னா கூட நமக்கு அது ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்திதான். இவங்க கண்டுபிடிச்ச புதுசா எதையாவது சொன்னால் கூட அது கூட நமக்கு ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப குர்ஆன் என்ன பேசுகிறது என்று சொன்னால், இந்த பூமியில எங்க வேண்டாலும் நீங்கள் போகலாம், எல்லா கோணங்களுக்கும் உங்களால் பிரயாணம் செய்ய முடியும். இங்க இருந்து இப்படியும் போக முடியும், இப்படியும் போக முடியும், இப்படியும் போக முடியும். ஆனா ஒட்டகத்தில் போக முடியாது. எப்படி போகலே? இல்லா பி சுல்தான், அதுக்குன்னு ஒரு பவர் இருக்கிறது. அந்த பவர் சுல்தான் பவர். ராஜாவை கூட சுல்தான்ங்கிறாங்களே, அவர்கிட்ட பவர் இருக்கிறனாலதான் சுல்தான் சுல்தான் ராஜாவை சொல்றோமே, அது கூட என்ன அர்த்தம், அவர்கிட்ட பவர் அதிகாரம் இருக்கிற காரணத்தினால் அவர் ராஜான்னு சொல்றாங்க, சுல்தான்ங்கிறாங்க. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அதுக்குன்னு ஒரு சக்தி வேண்டும், அந்த சக்தியை கொண்டுதான் உங்களுக்கு போக இயலும். இப்படி போய் அந்த இடத்துல போறேன்னு போயிடாதீங்க அல்லாஹ். மொட்டை மாடியில் ஏறிக்கிட்டு இந்த போக போறோம்னா நம்ம போய் சேர்ந்துருவோம். அல்லாஹ் என்ன சொல்றான், அப்படி போறதா இருந்தால் அதுக்குன்னு ஒரு சுல்தான் இருக்கிறது. அப்ப விண்வெளி பயணம் சாத்தியம்ங்கிறது எல்லாம் சொல்றான். அந்த சாத்தியம் எப்ப சாத்தியம் என்று கேட்டால் அதுக்குன்னு ஒரு சக்தி வேண்டும். இந்த மாதிரி ஒட்டகம் இயற்கையான நீங்கள் பயன்படுத்துகிற வாகனம் இருக்க, இதை கொண்டெல்லாம் போக இயலாது. சுல்தான் சுல்தான் என்பதுதான் இந்த மின்சக்தி. இன்றைய காலத்தில் பார்க்கிறோம், மின்சக்தி தான் சுல்தான். இந்த சக்தியை ஆடு மாடெல்லாம் ஓட்டிட்டு போனீங்கன்னா அது மேல எழும்பாது. மின்சக்தியை கொண்டு என்ன செய்ய முடியும், மேல எந்த ஒரு பொருளையும் கொண்டு செல்ல முடியும், விண்ணில பறக்க முடியும். அப்ப எல்லா விதமான பிரயாணங்களும் சாத்தியமாகுவதற்கு ஒரு சக்தி ஒண்ணு உண்டு, அதை கண்டுபிடிக்க நல்லா. இதை வேற தெளிவான வார்த்தைகளால் சொல்ல முடியாது, சொன்ன அவங்களுக்கு வழங்காது. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு இது புரிஞ்சிருக்காது. அப்ப இந்த மாதிரி வார்த்தை சுல்தான் என்ற வார்த்தையை தான் போட முடியும். அப்ப சக்தி, அதுக்குன்னு ஒரு பவர் இருக்கிறது. அந்த பவரை பயன்படுத்தி நீங்கள் போகலாம். இன்னைக்கு அந்த பவரை வச்சுதான் பூமியுடைய எல்லா பகுதிக்கும் போறது நம்ம சாத்தியமாகுது. இங்க இருந்து போய் 12,000 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஒரு நாட்டில் 6 மணி நேரத்தில் இறங்கிடுறோம். இதை கொண்டு அதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட விமானங்கள், கருவிகளுடைய சாதனங்களுடைய பவரை கொண்டால் போய் சென்று கொண்டிருக்கிறோம். பூமியுடைய பல கோணங்களுக்கும் நம்ம செல்வதற்கு எதனால் சாத்தியமாகுது என்று சொன்னால் அந்த ஒரு பவரை கொண்டு சாத்தியமாகுது என்பதை எல்லாம் சொல்றான். பூமியோடு நிறுத்திக்கிறாம இப்படியும் பயணம் போக இயலும், இப்படி போறது மட்டுமில்ல, இப்படி போக இயலும், இப்படி போக இயலும் சொல்லி அல்லாஹ் ஆகாயத்தினுடைய கோள்களுக்கும் நீங்கள் செல்லலாம். இந்த மாதிரியான ஒரு கருத்தை உலகத்தில் அன்றைக்கு யாராவது சொல்ல இயலுமா? 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி நீங்க பிறந்த போக முடியும்,
அப்படின்னு சொல்ல இயலுமான்னு நிச்சயமா சொல்ல. இப்படி தோன்றவே செய்யாத ஒரு மனிதனுக்கு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அந்த காலத்தில் இதுக்கு பக்கத்தில் நெருக்கமான காலத்தில் வாழ்ந்த ஒரு திருவள்ளுவர் கூட என்ன பண்ணுவாரு, அவர் ஆகாயத்தை பத்தி பேசுவாரு. அவர் எப்படி பேசுவாரு, அதாவது சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படுறது வந்து அதுல ஒரு பாம்பு ஒண்ணு இருக்குது, அந்த பாம்பு வந்து சந்திரனை வந்து முழுங்கினவுடனே அது கிரகணம் ஆயிரும், அந்த பாம்பு முழுங்கினதை வந்து துப்பிரும், கிரகணம் விலகுதுன்னு சொல்லி அந்த காலத்து மக்கள் நம்பினாங்க. அப்படித்தான் அவரும் கவிதை ஏற்ற முடிஞ்சு. அவர் அந்த காலத்து மக்கள் எப்படி நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ அந்த நம்பிக்கையை தான் அவருக்கு, அவர் நல்ல பெரிய அறிவாளியா இருந்தாலும் அவருக்கு எதுதான் தெரியும், ஓ சந்திர கிரகணம்னா ஒரு பாம்பு முழுங்குது, முழுங்கினதை வந்து முழுங்கின உடனே கிரகணம் ஆகி போயிருது, முழுங்கினதை துப்பிடுச்சுன்னு வைங்க கிரகணம் விலகிறது அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதெல்லாம் நம்ம தாய்மார்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கிரகணம் விலகக்கூடிய நேரத்தில் துப்பிக்கிட்டு இருக்கிறனால நம்ம சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் ஒரு கதைகள் அந்த காலத்தில் சொல்லப்படும். அந்த மாதிரி ஒரு காலத்தில் அவர் வாழ்ந்த காரணத்தினால் அவர் கூட என்ன சொல்றாரு, திங்களை பாம்பு கொண்டுங்கிறார், சந்திரனை பாம்பு விழுங்கியது போல ஒரு விஷயத்துக்கு உதாரணம் காட்டுறார். இப்ப சந்திரனை பாம்பு ஏன் இதை சொல்றோம்னு கேட்டா, மனிதன் பேசுவதாக இருந்தால் இப்படித்தான் பேச முடியும், நபிகள் நாயகத்தினுடைய வார்த்தையாக இருந்தால் இப்படித்தான் பேச முடியும். எப்படி பேச முடியும், இந்த திருவள்ளுவர் எப்படி பேசி இருக்கிறாரோ அப்படித்தான் நிலாவை பற்றி, விண்வெளி பயணத்தை பற்றி, பூமியுடைய பல கோள்கள் இருப்பதை பற்றி பல பகுதிகளுக்கு செல்வதை பற்றி பேசுவதாக இருந்தால் இந்த அளவுல தான் பேச முடியும். இது முகமது நபியுடைய சொந்த கருத்து இல்ல, இது இறைவன் புறத்திலிருந்து வந்த கருத்து என்ற காரணத்தினால்தான் இவ்வளவு தெளிவான இந்த முன்னறிவிப்பை திருமறை குர்ஆனில் நீங்கள் பார்க்கிறீர்கள். அது மாத்திரம் இல்ல, இதே விண்வெளி பயணத்தில் ஒருத்தன் போறதா இருந்தால் விண்வெளி பயணத்தில் என்ன ஏற்படும், நம்ம யாரும் விண்வெளி பயணத்துக்கு போனது இல்லை, ஆனா விமானங்கள்ல நம்ம ஏறி போயிருக்கிறோம். விண்வெளி பயணத்தினுடைய தொலைவோடு ஒப்பிடும் பொழுது இது சும்மா ஒரு கோடியில் ஒரு பங்கு. இவன் மேல ஏறான இந்த உயரம் என்பது ரொம்ப 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 குறைவுதான். இந்த பயணத்தில் அப்படி மேல விமானம் ஏறும்போது எப்படி இருக்குது, விமானத்தில் போறவங்களுக்கு தெரியும், இப்படி போகும்போது ஒண்ணுமே தெரியாது. இப்படி போகும்போது ஒரு இடத்துக்கு இப்படி மேல போய் இப்படி போகும் பாருங்க, அப்ப விமானத்தில் இருப்பதனால் எதுவுமே தெரியாது, உட்காரலாம், சாப்பிடலாம், எழுதலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா ஏறும் பாருங்க, இப்படி போறது, இப்படி போகும்போது அப்படி இது அப்படி மேல வந்துடும், தொண்டை குழிக்கு வர்ற மாதிரி இருக்கும். நம்முடைய கல்பு இருக்க ஈரல், அந்த ஈரை வந்து எங்க வந்துடும், அப்படியே தொண்டை குழிக்கு வர்ற மாதிரி அப்படியே தூக்கும். பெல்ட்டை போட்டு என்னதான் இருக்குனாலும் அது ஒரு மாதிரியா நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். இந்த வேகத்துக்கும் இந்த உயரத்துக்கும் இப்படி வருதுன்னு சொன்னா, விண்வெளிக்கு போனான்னு வைங்க, அதுல ஒரு மனுஷன் இருந்தான்னு வைங்க, அதுல வேகமா ஏத்தனான்னு வைங்க, என்ன ஆகும், அப்படி இதயம் வந்து அங்க வந்து இப்படி சுருங்கி டைட் ஆகி இங்க வரைக்கும் வந்துடும். அப்ப இது வந்து இப்படித்தான் ஏற்படும் என்பதை இன்னைக்கு விமான பயணம் சாத்தியமாக இருக்கிற காலத்தில் நம்ம பெருக்கிக் கொள்கிறோம். ஓ விமானத்தில் இப்படி ஏறும்போது இந்த மாதிரி இருக்குத, விமானத்தில் கூட இப்படி ஏற மாட்டான், அது ஏறும்போது செய்வான் இப்படி ஏறுவான். அது வந்து நேரடியாக செங்குத்தா ஏறினால் பெரிய பாதிப்பு ஏற்படுங்கிறதுக்காக வேண்டி பாதி இப்படியும் பாதி இப்படியுமா இருக்கும், இப்படிதான் ஏற முடியுமே தவிர இப்படி ஏற மாட்டான். விமானத்தில் இப்படி ஏறுவானா, இப்படி ஏற மாட்டான். ஆனா ராக்கெட்லாம் எப்படி ஏறும், இப்படித்தான் ஏறும். ராக்கெட்டுகள் நிப்பாட்டி எப்படி விடுவான், இப்படி போயெல்லாம் ஏறாது, ஏறும்போது நேரம் அப்படி ஏறிடும். அப்ப அந்த மாதிரி விண்வெளியை நோக்கி பிரயாணம் வந்து இப்படி போகாம இப்படி போகும்போது நமக்கு இழுக்குது மேல, இப்படி போனோன்னு வைங்க என்ன கதிக்காகும். இத திருக்குறான் இதை சொல்லுதுண்டா, விமானம்னா என்னன்னு தெரியாத காலத்துல, இப்படி ஒரு பயணம் சாத்தியமா இல்லையா என்று தெரியாத காலத்துல அல்லாஹ் வந்து இதை பற்றியும் பேசுகிறான். விண்வெளி பயணத்துக்காக பேசல, வேற ஒரு விஷயத்தை விளக்கும் பொழுது உதாரணம் காட்டுறான். என்ன உதாரணம் காட்டுறான், அல்லாஹ் வந்து யாருக்கு வந்து உமை யுரிது யாரு ஒரு மனிதனுக்கு வந்து அல்லாஹ் நேர்வழி காட்ட நாடுகிறானோ, யஷ்ரஹு சத்ருஹு லில் இஸ்லாம், இந்த இஸ்லாத்தை ஏற்பதற்கு ஏற்றவாறு அவனுடைய உள்ளத்தை வந்து விரிவாக்கி விடுகிறான், உள்ள விரிஞ்சுக்கிறது. எவனுக்கு அல்லாஹ் வழிகெடுக்க நாடுகிறானோ யஜ்அல் சத்ரஹு லையகன், அவனுடைய உள்ளத்தை வந்து அப்படி சுருக்கமா இறுக்கமாக ஆக்கி விடுகிறான். அது எந்த மாதிரி சுருங்கி போய் விடுகிறது என்று சொன்னால், அன்னமா யஸ்ஸஅது ஃபிஸ்ஸமா, விண்வெளியில மேலேறி செல்வான ஒருத்தன் என்னமோ அந்த காலத்தில் சென்றுட்டு இருந்த மாதிரி, அந்த மாதிரி மக்கள் அடிக்கடி போய்கிட்டு இருந்த மாதிரி பேசுது குர்ஆன் பேசுகிறது. விண்வெளியில மேலேறி ஒருத்தன் போவான அவன் இதயம் சுருங்குமே, அந்த மாதிரி இவங்க இதயம்லாம் சுருங்கிறேன். அதாவது யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட நாடுகிறானோ அவனுடைய இதயம் வந்து விசாலமா இருக்கும்,
நல்ல விஷயங்கள் போய் டக்குன்னு பதிஞ்சிக்கிறோம். யாருடைய உள்ளத்துக்கு நேர்வழி காட்ட விரும்பலையோ அவனுடைய உள்ளம் டைட்டா இருக்கும், மூடிக்கொண்டு இருக்கும், உண்மை உள்ள போவாது, சுருங்கி போயிரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு உதாரணம் அல்ல எப்படி காட்டுறான். எந்த மாதிரி சுருங்கிரும் தெரியுமா? விண்வெளியிலே மேலேறி செல்வான கண்ணமா எஸ்ஸாவது பிசமா, விண்வெளியில் மேலேறி செல்லக்கூடிய ஒருத்தனுடைய உள்ளம் இதயம் எப்படி எப்படி சுருங்கி டைட்டாக விடுகிறதோ அந்த மாதிரி வழிகெடுக்க யாரை நாடி விட்டான அல்ல அவனுடைய உள்ளத்தை அப்படி ஆக்கி விடுகிறான். இந்த சுருக்கம் வேற, அந்த சுருக்கம் வேற. மேலேறி செல்லும் பொழுது இந்த சைஸ் சுருங்கிறது, டைட் ஆகிக்கிறது. இந்த சுருக்கம் சரியான செய்தி உள்ள போகல பாருங்க. அதுக்காக வேண்டி எல்லாம் உதாரணம் காட்டுறான். அதுக்கு உதாரணத்துக்கு எல்லாம் தேடி போடுற வார்த்தையை பாருங்க. இதுக்கு உதாரணத்துக்கு எல்லாம் தேடி சுருங்கிய திராட்சை பழத்தை போல சொல்லலாம்ல. ஒரு உதாரணம் சுருக்கத்துக்கு உதாரணம் காட்டணும்னா காஞ்சி போன பேரிச்சம்பழத்தை போல அப்படின்னு சொல்லலாம். அது கூட சுருக்கத்துக்கு நல்ல பேரிச்சம்பழம் காஞ்ச பேரிச்சம்பழத்தையும் பாத்தீங்கன்னா அது சுருங்கி இருக்கிறது ஈஸியா மக்களுக்கு விளங்கு. அல்லது காஞ்சி போன திராட்சை பழத்தை அந்த மக்கள் அறிஞ்சு வச்சிருந்தாங்க, கிஸ்மிஸ் பழத்தை போல சுருங்கிரும்னு சொல்லலாம். நல்ல திராட்சை நல்ல பெருசா இருக்கு, அது காஞ்சி போச்சுன்னா கிஸ்மிஸா போய் உலகான 20ல் ஒரு பங்கா இருக்கும். அதை உதாரணம் காட்டினா இன்னும் நல்லா இருக்கும்ல. அதை காட்டாம இன்னுமே எவ்வளவு இருக்கு, எத்தனை விஷயங்கள் பச்சையா உள்ளதுக்கு காஞ்சதா உள்ளதுக்கு செய்யலாம். நிறைய உதாரணங்கள் காட்டலாம். அல்லாஹ் என்ன செய்யறான், இதெல்லாம் விட்டுவிட்டு எதையும் எப்படி சுருங்க தெரியுமான்னு சும்மா தேவையில்லாம இது உங்களுக்கு முகமது நபி சொந்தமா கற்பனை பண்ணது தேவையா? தேவையே இல்லை. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், இது காலாகாலத்துக்கு நிலைச்சு நிற்கும், இதுல இருந்து கூட இவங்க உண்மை விளங்கிக்கிறேன்னு இது பேசணும். அல்லாஹ் எவன் அவன் வட்டத்துல உதாரணம் காட்டுவான். அல்லாஹ்வுக்கு இந்த பேரிச்சம்பழம் இதெல்லாம் ஒண்ணுமில்லாது. சுருங்குறதுலயே இதயத்தை சுருங்குறதுக்கு இதயத்தை உதாரணம் காட்டணும். இதயம் சுருங்குவதற்கு இன்னொன்னு உதாரணம் காட்டுவதை விட இதயமே இன்னொரு கட்டத்தில் சுருங்குமே, அதை உதாரணம் காட்டுவோன்னு காட்டுறான். எதுக்கு பொறுக்கி எடுத்து போடுறான் பாத்தீங்களா? ஒரு சுருக்கத்துக்கு இன்னொரு பொருளை உதாரணம் காட்டுறது உண்டு. அந்த பொருளையே உதாரணம் காட்டினால் சிறப்பா இருக்குமா இல்லையா? இதயம் சுருங்குது, இன்னொரு இடத்துல இந்த இதயம் சுருங்கும். இது யாருக்கு சொல்ல இயலும்? இந்த இதயம் வழிகேட்டில் இருக்கும் போது சுருங்குது, இப்படி போகும்போது சுருங்குது என்று இதையும் அதையும் எவனுக்கு தெரிஞ்சிருக்க முடியும்? இந்த இதயத்தை எவன் படைத்தானோ, இந்த அண்ட சராசரத்தை எவன் படைத்தானோ அவனுக்கு தானே இது தெரியும். அப்ப இந்த குர்ஆனை அல்லாஹ்வை தவிர யாரும் சொல்லி இருக்க இயலாது. முகமது நபி சொந்தமா கற்பனை செஞ்சிருக்க முடியாது. அவர் திட்டமிட்டாலும் ஆராய்ச்சி பண்ணாலும் காலமெல்லாம் உழைச்சாலும் இப்படி ஒரு வார்த்தை அவரால் பயன்படுத்தி இருக்க முடியாது. இது இறைவன் புறத்திலிருந்து வாங்கி நமக்கு தந்திருக்கிற செய்தி என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் புரிந்து கொள்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்ம நம்புறதுக்கு ஏதோ அப்பம் பாடம் சொன்னா அதனால பரக்கத்துக்கு ஓதுறோம்னு நினைக்காதீங்க. இது நிஜமாகவே அல்லாஹ் உங்களோடு பேசுகிறான். இது நிஜமாகவே அல்லாஹ் உங்கள்கிட்ட சொன்ன செய்தி, மனுஷன் சொன்ன செய்தி இல்ல, உங்களை படைச்ச பரம்பரையுடைய செய்தி என்று அப்படி அழுத்தம் திருத்தமாக நம்முடைய நம்பிக்கையை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் இன்றைய நவீன உலகத்தில் உள்ள பல சமாச்சாரங்களை, பல கண்டுபிடிப்புகளை திருக்குர்ஆன் பல்வேறு வசனங்கள்ல சொல்லி இது முகமது சொல்லல நான் தான் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது. திருமலை குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இது முகமதுக்கு சம்பந்தம் கிடையாது, அவருடைய அறிவை கொண்டு அவர் காலத்தில் இருந்த அறிவை கொண்டு அவரால் சொல்ல இயலாது என்று பல செய்திகளை சொல்கிறது. அந்த மாதிரியான செய்திகள்ல இன்னொரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் நரகத்தில் மனிதர்களை வேதனை செய்வதை பற்றி ஒரு வசனத்தை சொல்கிறான். இதுவும் விஞ்ஞானத்தை சொல்றதுக்கு வந்த வசனம் இல்ல, வேற ஒரு செய்தியை வேற ஒரு போதனை அல்லாஹ் சொல்கிறான். நரகத்தில் என்ன, நரகம்னா என்ன? நரகம்னா நெருப்பு. நெருப்புல போட்டு நம்மளை எல்லாம் எரிப்பான், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். கெட்டவர்களை அல்லாஹ் போட்டு எரிக்க போறான். அப்படி எரிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம உலகத்தில் பார்க்கிறோம், ஒரு பொருளை போட்டு எரிச்சோம்னா சாம்பலா போயிடும். நெருப்புல போட்டு எரிக்கிறதுன்னு சொன்னால் போட்டு எரிச்சாண்டு வைங்க, அதிகமா நெருப்பா போச்சுன்னு சொன்னா எரிஞ்சு சாம்பலாகி போயிடும், ஒண்ணும் இல்லாம ஆயிரும். ஆனால் மனிதரை போய் நரகத்தில் வேதனை செய்யறாங்க. என்ன வேதனை? ஒரு வாரத்தில் எரிஞ்சு சாம்பலா போயிட போறோம், அப்புறம் என்ன இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். அதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, நீங்க நினைக்கிற மாதிரியான செட்டப் அது இல்ல. நெருப்பு பயங்கரமானதுதான், அதுக்கு எரிக்கிற தன்மை இருக்குதுதான். ஆனால் அது எரியாம அப்பப்ப நம்ம நினைச்சுக்கிடுவோம், அதை மாத்திக்கிட்டு வருவோம். அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல்லமா நலிஜத் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. இந்த தோள்கள் அப்படியே வெந்து போகும் பொழுதெல்லாம், இந்த தோல் நெருப்புல வெந்து ஃபர்ஸ்ட் வெந்து போறதானே, ஃபர்ஸ்ட் வேவுறது, ரெண்டாவது கருவுறது. கருவுற வரைக்கும் எல்லாம் விட மாட்டான். வெந்து போன உடனே பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா,
உடனே வேற தோலை மாத்திடுவோம். நரகத்துல போட்ட உடனே கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த நெருப்புக்கு தாங்கும், உடனே வெந்துடும். வெந்துட்டவன அப்படியே எரியணுமே, அதுக்கு நான் விட மாட்டேன். ஆகுமா ஆயிரம் நல்லா என்ன செய்வான், ஆகுன்னு ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருப்பான், ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அது வாட்டுக்கு அந்த ப்ரோக்ராம் பிரகாரம் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா அது வாட்டுக்கு தோல் புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் வெந்து போற மாதிரி இருக்கும், மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மரம் வெந்து போற மாதிரி இருக்கும், மரம் ஃப்ரெஷ் தோலா போயிடும். இப்படி என்ன செய்யுமே, தோள்களை மாத்துவேங்கிறான். இது இவ்வளவு போதும் மேட்ரு எரிஞ்சு போற. அதுல என்ன செய்யறான், வேணும்ட்ட அங்க ஒரு வார்த்தையை சும்மா ஒதுக்கி போடுறான். இது முகமது சொன்னா இது போட தேவையே இல்லை. இதை யாரும் சொல்லலாம், இது முகமது கற்பனை பண்ணி சொன்னார்னு கூட இதை சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும், நெருப்புட போட்டுருவோம், சாம்பல் ஆயிர மாட்டீங்க, அல்லாஹ் குதிரத்தை கொண்டு மாத்துவாங்கிறதுல இது யாரும் சொல்லலாம்னு வைங்களேன். ஒரு ஆன்மீகத்தின் பெயரால் ஒரு கருத்தை இட்டு கட்டி சொன்னவர் கூட இந்த அளவுக்கு சொல்லிட முடியும். இதுக்கு அடுத்து சொல்றான் பாருங்க, அது முக்கியமானது. அடுத்து என்ன சொல்றான், எதற்கு தோலை மாத்துகிறோம் என்றால் எதுக்குள் அதாப், இந்த வேதனையை அவர்கள் உணர்வதற்கு தோலை மாத்துகிறோம். இந்த தோல் வேதனையை மனுஷன் உணர்றதுக்காக வேண்டி தோலை மாத்துறோம். வேதனையை உணர்வதற்குன்னு சொன்னா நல்லா உணர்றதுக்கு அல்ல என்ன பண்ணிருக்கன்னு, தோலையும் எரிய விட்டு அப்புறம் இறைச்சியும் எரிய விட்டு அதுக்கு அப்ப வேற வலி கூடும்ல. இப்படி மேலோட்டம் அப்படி தோல் எரிஞ்ச உடனே மாத்திரங்க அல்ல அவசரப்படுகிறது. அல்ல வேதனை பண்ண நினைச்சா என்ன பண்ணனு, தோலை எரிய விட்டு அப்புறம் கொஞ்சம் கறியை விட்டு அப்புறம் கொஞ்சம் இறைச்சியும் வெந்து போக விட்டு கொழுப்புலாம் கொஞ்சம் வரிய விட்டுட்டு புதுசா மொத்தத்தையும் மாத்தலாம். அல்ல என்ன பண்றாங்களா, அப்படி செய்ய மாட்டேன், அப்படி செஞ்சா வேதனையை உணர மாட்டேங்கிறான். வேதனை நீங்க உணர்றதா இருந்தால் தோலை மாத்துறதுல தான் இருக்குதுங்கிறான். இப்ப ஆராய்ச்சி பண்ணி இப்ப இன்றைய விஞ்ஞானிகள் பல நூற்றாண்டு காலம் ஆய்வு செய்து கண்டுபிடிச்சு சொல்றான் பாருங்க, நம்முடைய உடம்பில் வேதனையை உணர்கிற நரம்புகள் எல்லாம் இந்த மேல் தோலில் தான் இருக்கிறது. மேல் தோலை கடந்துருச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வேதனை கிடையாது. அவ்வளவுதான், சும்மா கற்பனையா தான். கொஞ்சோண்டு தோலை சீவி எடுத்துட்டோம், அப்ப மட்டும் வலிக்கும். சீச்சி எடுத்த பிறகு அந்த சதையில குத்துனா வலிக்காது. சீச்சி எடுத்த பிறகு இந்த தோலை சீச்சி எடுத்த பிறகு அது உள்ள சதை இருக்க அதுல போட்டு அறுவாலை கொண்டு வெட்டினாலும் செய்யாது, உங்களுக்கு வலிக்காது. வேற உணராதுங்க. இந்த மூளை வலிக்குதுன்னு சொல்லி மெசேஜ் கொடுக்குற அந்த கனெக்ஷன் எல்லாம் இதுலதான் இருக்கிறது. அது இருந்தால் நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயமா தெரியுமே தவிர வலியை உணராது. ஏதோ அதனாலதான் இந்த ஆபரேஷன் பண்றாங்க பாருங்க. என்ன பண்றாங்க ஆபரேஷன்ல, ஊசி போடுறாங்க. எதுக்கு ஊசி போடுறாங்க, மரத்து போறதுக்கு. என்ன மரத்து போடுறது ஊசி போடுறாங்க, மொத்த மரத்து போறதுக்கா? மொத்த மரத்து போனா கொண்டு அடைக்கிற வேண்டியதுதான். மொத்தமும் மரத்து போறதுக்கு ஊசி போட மாட்டான். உள்ள எல்லாம் கரெக்டா இருக்கணும், இங்க மட்டும் மரத்து போகணும். அந்த அறுக்கிற இடம் மட்டும் என்ன செய்யணும், உணர்மை. இது மரத்து போறதுக்கு ஊசி போட்டு அறுக்கிறான், உள்ளுக்கு அது பாட்டுக்கு ஏங்குது, பிணைகிறான், பிசைகிறான், ஓடுது, ரத்தம் ஓடுது, எல்லாம் செய்யுது. ரத்தம் வேற கசிக்கிட்டு வேற இருக்கு. அது இல்லாம மரத்துக்கு ஊசி போடுறான். அறுத்து உள்ள வச்சு விளையாடுறாங்க, வயிற்று அறுத்துக்கிட்டு என்னென்னமோ பண்றான், ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் மறுத்து போச்சா? அது மறுத்து போகல. நீங்க நின்று ஆபரேஷன் பண்ற பக்கத்துல நின்று பார்த்தால் தெரியும், இது உள்ளக்க மறுத்து போகல. எது மறுத்து போகுது, மேலதான். இதை கடந்து உள்ளக்க போயிட்டா ஒண்ணு தெரியாது. வலியை உணரக்கூடிய இடத்தை மறுத்து போச்சுட்டு சொன்னா அறுத்துக்கிட்டு ஆபரேஷன் பண்ணுவதற்கெல்லாம் இந்த தோலில் தான் வேதனை நரம்புகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறானே. இந்த கண்டுபிடிப்பு தான் காரணமா இருக்கிறது. ஒரு மனுஷன் எரிஞ்சிட்டான், நீங்க பாத்திருக்கீங்களா? தீயில எரிஞ்ச ஆட்கள் ஆஸ்பத்திரியில் பாத்திருக்கிறீங்களா? தீயில எரிஞ்சு வெந்த ஆட்கள் எவ்வளவு துடிக்கணும். எவனாச்சும் துடிக்கிறானா? ஆஸ்பத்திரியில் போய் தீயில எரிஞ்சவனை பாத்தீங்கன்னா லேசா எரிஞ்சவன் துடிக்கிறான், காந்துதேங்கிறான். சுடுதண்ணியை ஊத்தினவனுக்கு ஒரு வாரத்துக்கு துடிக்கிறான். மேல தோல்ல சுடுதண்ணியை ஊத்தலாம் பாருங்க, அவனுக்கு ஒரு வாரத்துக்கு காந்தது. மொத்தமா எரிஞ்சு போன இப்படி கிடக்கிறான். ஏன் கிடக்கிறான்? ஆஸ்பத்திரியில் பார்த்திருக்கல தீ எரிஞ்சவன ஆறானா புலம்புறானா? ஒண்ணுமே இல்லையே. இதான வலிய உணரு, அது அவுட்டு. அதுக்கு அங்கிட்டு வெந்தா என்ன, குழஞ்சா என்ன, கூலா போனா என்ன, இப்படி கிடப்பான், கட்ட மாதிரி கிடப்பான். என்ற முப்புட்டு எரிஞ்சிருக்கான், சும்மா கிடக்குறான. சாதாரண மக்கள் நினைக்கிறாங்க முப்புட்டு எரிஞ்சு போய் கிடக்கிறான், அப்படி சும்மா கிடக்குறான. சும்மா தான் கிடப்பான், உணரக்கூடியது கையில் இருக்குது. இத இன்னைக்கு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கிற 14 நூற்றாண்டு எத்தனை ஆராய்ச்சி பண்ணானோ, எத்தனை சோதனை பண்ணானோ, எத்தனை கோடானு கோடி ரூபாயை செலவழிச்சானோ, இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிக்கிற ஒரு மேட்ரு எப்படி குரான் சாதாரண போற போக்குல சொல்லுவோமே, போற போக்குல எப்படி அடிக்கிறாங்க அப்படி சொல்லுதுங்க குரான். போற போக்குல சொல்லுது, விஞ்ஞான பாடம் நடத்தும் போது சொல்லுது. இப்படி போற போக்குல எல்லாம் அடிச்சு விடுறான், அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுடைய தோள்கள் கருகும் பொழுதெல்லாம்
வேற தோலை மாத்துவேன். ஏன் மாத்துவேன் தெரியுமா? உள்ள வரைக்கும் எரிய விட மாட்டேன். ஏன் தெரியுமா? முழுசா கருவ விட மாட்டேன். ஏன் தெரியுமா? இல்ல எதுவுக்குள் அதாப உணர்றதுக்கு தான், அதாப ருசிச்சு பார்க்கிறதுக்கு, வேதனையை ருசிச்சு பார்ப்பதற்காக இப்படி செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது மாதிரியான அறிவியல் தத்துவங்கள் குர்ஆன் முழுசும் நெட்டுக அல்லாஹ் வாரி இறைத்து வைத்து, இது முகமதுடைய கற்பனை இல்லை, முகமதையும் உங்களையும் படைத்த அல்லாஹ்வுடைய, அல்லாஹ்வாகிய என்னுடைய வார்த்தை என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். இத்தகைய இன்னும் பல செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹுடைய வேதங்களை நாம் எவ்வாறு நம்புவது என்ற தொடரிலே திருமறை குர்ஆனை பற்றியும் அது எவ்வாறு இறைவனுடைய வேதமாக திகழ்கிறது என்பதை பற்றியும் நாம் அறிந்து வருகிறோம். திருமறை குர்ஆன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கற்பனையிலே உதித்த கருத்துக்களை கொண்டது அல்ல, அது அகில உலகையும் படைத்த இறைவனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது என்பதற்கான சான்றுகளை திருமறை குர்ஆனே ஏராளமாக தன்னகத்தை உள்ளடக்கி வைத்திருக்கிறது. அந்த சான்றுகளிலே மற்றொரு சான்றாக நாம் குறிப்பிடுவதாக இருந்தால், இப்போது நாம் எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த பெருமழையை எடுத்துக்கொள்ளலாம். இந்த மழையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு மழையாக இருக்கிறது, தேவைக்கு மிஞ்சிய அளவுக்கு மழை இருக்கிறது, மழையினால் பெரிய அழிவுகள் ஏற்படுகிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வானிலிருந்து நாம் மழையை இறக்குறோமே அது அளவோடு தான் இறக்குகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அன்சல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் பிகதரின், வானத்திலிருந்து நாம இறக்குற தண்ணீர் இருக்க அது ஒரு அளவோடு தான் இறக்குகிறோம். அளவோடு இருக்கிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதை தாங்கிக் கொள்ளுகிற அளவுக்கு இந்த பூமியில வாய்ப்புகள் உண்டு. அந்த பூமி அதனால் எந்த விதமான சிரமத்திற்கும் அது இழப்புக்கும் ஆளாகாமல் அது அந்த தண்ணீரை பாதுகாத்து வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுல தான் இறக்கி இருக்கிறோம். அளவோடு என்ன அர்த்தம்? எந்த பாத்திரம் அதை வாங்குகிறதோ அதை தாண்டி வெளியே போனா அளவுக்கு மேல அர்த்தம். ஒரு குவளை வைத்திருக்கிறாரு, அளவோட தண்ணியை ஊத்தினா என்ன அர்த்தம்? அதுக்கு உள்ள கொள்ற அளவுக்கு தான் ஊத்தி இருக்கிறேன் அர்த்தம். அதை மிஞ்சி வழிகிற அளவுக்கு ஊத்தல அப்படிங்கறது அந்த அளவோடுங்கிற வார்த்தையை சொல்லுவோம். அப்ப அளவுக்கு மேலேண்டு இப்ப நம்ம நினைக்கிறோம் நமக்கு தந்த மழை நமக்கு மேல பொங்கி வழிஞ்சு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இது அளவுக்கு அதிகம் என்று நினைக்கிறோம். அல்லாஹ் இந்த மழையை சொல்லும்போது என்ன சொல்றான்னு கேட்டா, அதாவது கதரின் அன்சல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் பிகதரின், கதரின்னா ஒரு குறிப்பிட்ட திட்டமிட்ட அளவோடு தான், அளவுக்கு அதிகமாக நம்ம மழை இறக்கிறதே இல்ல, அளவோடு தான் இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் இந்த மழையை பற்றி சொல்கிறான். அளவோடு இறக்குறான் அல்லாஹ் சொல்றான். ஆனா அளவோடு இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். இப்ப அந்த வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய கிராமங்களும் அந்த ஊர்வாசிகளும் நினைக்கிறார்கள் இது அளவுக்கு மேலையில் இருக்கிறது, இல்ல அளவோடு தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன அளவோடுனா என்ன அர்த்தம்? அடுத்து அல்லாஹ் அதுக்கு விளக்கம் தர்றான். ஃபஸ்கன்னாஹு ஃபில் அர்லி, நாம இறக்குற இந்த தண்ணீரை பூமிக்கு அடியிலே குடியமர்த்துகிறோம். நம்ம இறக்குற தண்ணீர் இருக்குத அது எதுக்கு உங்களுக்கு கூட தரணும்னு கேட்டா, நீங்க யூஸ் பண்ணி மேலேயே முடிச்சிடுறதுக்காக வேண்டி இல்ல, அதை பூமிக்கு அடியில கொண்டு போய் குடியமர்த்துகிறோம், அதை உள்ளக்க சேமிச்சு வைக்கிறோம். ஒமா அன்தும் லஹு பிஹாசினின், அதை உங்களால் வேற இடத்துல சேமிச்சு வைக்க இயலாது. மேல சேமிச்சு வச்சீங்கன்னு சொன்னா நாசமா போயிடும். அது பூமிக்கு அடியிலே நம்ம சேமித்து வைக்கிறோம் என்று அல்லாஹ் அதே வசனத்தின் தொடர்ச்சியில் சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த மழையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மனிதனுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அல்லாஹ் இறக்கி கொண்டே இருக்கிறான். அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அதை தேக்கி வைத்து பூமிக்கு அடியிலே அதை உறிஞ்சப்படுவதற்குரிய ஏற்பாடுகளை நம்ம செய்து இருந்தால், அல்லது ஏற்கனவே செய்யப்பட்டிருந்த அந்த செட்டப்புகளை நம்ம காப்பாற்றி இருந்தால் இந்த ஒரு அவல நிலை ஏற்பட்ட இருக்காது. இது ஒரு பெரிய அளவுக்கு அதிகமான மழை என்று சொல்றோமே, நீங்க இன்றைக்கு பார்க்கலாம். அந்த காலத்தில் மக்கள் தொகை குறைவா இருந்த காலத்தில் எவ்வளவு ஊரணிகள் இருந்தது. மக்கள் தொகை கம்மி, ஊருக்கு 4 குளம் இருக்கும், 10 ஊருக்கு ஒரு கம்மாய் இருக்கும், 50 ஊருக்கு ஒரு ஏரி இருக்கும், பெரிய பெரிய அணைகள் இருக்கும். அப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா குளம் இல்லாத குட்டை இல்லாத ஊர்களே கிராமத்தை பார்க்க முடியாது.
ஏன்னு கேட்டா அதுலதான் போய் நம்ம குளிப்போம். அந்த காலத்து மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, அவங்களுக்கு வீடுகள்லயே இந்த மாதிரியான குளிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால, இந்த டெக்னாலஜி அவர்களுக்கு தெரியாத காரணத்தினால, போரை போட்டு தண்ணி இழுத்து உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் பண்ணி கொள்ளக்கூடிய அந்த வழிமுறை தெரியாத காலகட்டத்தில் என்ன செஞ்சாங்க, அந்த குளத்துல போய் விழுந்துட்டு வருவாங்க, அங்கதான் போய் குளிப்பாங்க, துவைக்குவாங்க, எல்லா வேலைகளும் அதுல நடக்கும் என்னும் பொழுது அந்த குளத்தை பாதுகாத்தோம். அந்த காலத்துல அந்த குளத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது நினைஞ்சோம், அதை பாதுகாத்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு என்ன நிலைமை என்று பாத்தீங்கன்னு சொன்னா, எல்லா ஏரிகளும் ஆக்கிரமிப்பா இருக்கிறது. மனிதன் தேக்கி வைத்து நம்ம குளிக்க தேவையில்லாம இருக்கலாம். ஏரியில தண்ணி இருந்தா தான் நிலத்தடி நீர் குறையாமல் இருக்கும். ஏரியில இருந்து கீழே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ அவ்வளவு அங்கிருந்து கீழே போய்க்கிறோம். அக்கம் பக்கத்தில் உள்ள ஏரிகள்ல உள்ள தண்ணி மேல கெட்டுப்போச்சு நீங்க நினைக்க வேண்டியது இல்ல. நம்ம போய் குளிக்கவா செய்யறோம் நீங்க நினைக்க வேண்டியது இல்ல. அந்த தண்ணீர் அங்கே இருக்குமையானால் இங்க 80 அடிக்கு போய் 200 அடிக்கு போன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. கடல் நீரை உப்பு தண்ணியை குடிக்க வேண்டிய நிலை இருந்துச்சு, அது தேவையில்லை. 2 நாள் மழையில எப்படி மதுரை மாதிரி மாறி போச்சு பார்த்தோமா இல்லையா? 2 நாள் மழையில இங்க உள்ள கடல் தண்ணி, நம்ம அலுவலகம் கடல் தண்ணியே யூஸ் பண்ணக்கூடிய அலுவலகம் பேர் எடுத்திருக்குது. இங்க என்ன நடப்பு, வாயில வச்சு குடிக்கலாம் போல இருக்கு. அப்ப அந்த கீழே சேமிக்கப்படுற தண்ணி கீழே இறங்கி இது அப்படி மாற்றி விடுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த தண்ணீரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் நமக்கு என்ன வழிகாட்டுகிறான் என்று சொன்னால், இறக்குறத சேமிச்சு வைங்க. சேமிச்சு வைக்கிற அளவுக்கு நான் அனுப்புறேன். நீங்க சேமிச்சு வைக்காம இருந்துகிட்டு மூழ்கி போச்சுன்னா என்ன அர்த்தம்? இருக்கிற குளத்தை எல்லாம் குளோஸ் பண்ணிவிட்டாங்க. அந்த காலத்தில் உள்ள மன்னர்களும் அந்த காலத்தில் உள்ள தலைவர்களும் வள்ளல்களும் மக்களுக்கு பயன்படுத்தும் என்பதற்காக வேண்டி நிலையான தர்மம் என்ற பெயரில் குளம் வெட்டி போட்டார்கள். நிலையான தர்மம் என்றாலே அந்த காலத்தில் குளம் தான் ஞாபகத்துக்கு வரும். குளம் குட்டையை வெட்டி போடுறது, கிணறு தோண்டி போடுறதுன்னு சொல்லுவார்கள். இன்றைக்கு என்னடா இருக்கிற கிணத்தை எல்லாம் காலி பண்ணிவிட்டு இருக்கிற குளத்தை எல்லாம் மூடிவிட்டா அப்புறம் எப்படி நிலத்தடில தண்ணி இருக்கு? வரக்கூடிய தண்ணி எப்படி பூமி வாங்கு? அது மாத்திரம் இல்ல, குளத்துல போய் குடி வேற இருக்கிறார். இன்னைக்கு மூழ்கி கிடக்கிறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஏரிகள். ஏரியில குடிசை போடப்படல, பக்காவா பட்டா போட்டு அழகா பிளான் போட்டு அப்ரூவல் வாங்கி பெரிய பெரிய பில்டிங் கட்டி வச்சிருக்கிறோம். அது எங்க இருக்குன்னா ஏரிக்குள்ள இருக்கு. பாதி ஏரியை பிளாட்டை போட்டு அப்ப சட்டவிரோதமா வித்துட்டாங்க. அந்த ஏரி தானே அந்த தண்ணியை வாங்கக்கூடியதா இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு தேவையானதை 10 வருஷத்துக்கு தேவையானதை சேமிச்சு வைக்கிற அளவுக்கு அந்த காலத்துல பிளான் பண்ணி வசதி பண்ணி இருந்தார்கள். இப்ப மக்கள் தொகை பெருகும் பொழுது அதை விட அதிகமா சேமிக்கணும். நமக்கு தான் வீட்டுல கிடைச்சிருச்சுன்னு நினைக்க கூடாது. வீட்டுல அதுதான் கிடைக்குது. வீட்டுல கிடைக்கிற தண்ணி அது ஆங்காங்கே சுற்றுப்புறத்தில் கம்மாய்களிலும் ஏரிகளிலும் தேக்கி வைக்கப்படுது. அதுதான் உங்களுக்கு நிலத்தடி நீராக கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அங்க தண்ணி இருந்தா தான் இங்க கிடைக்குங்கிற இந்த ஒரு சாதாரண அறிவு கூட இல்லாமல் நாம செய்து கொண்ட ஒரு தீமையான நடவடிக்கையின் காரணமாகத்தான் மழை அதிகம் என்று உங்களுக்கு தெரிகிறது. வந்தது தங்குவதற்கு இடம் இல்லைன்னா ஊருக்குள்ள முடியாது. அதை ஆழப்படுத்தி வைக்கல என்று சொன்னா குறைவான கொள்ளு. ஒரு ஏரியுடைய ஆழம் அதிகமாக இருந்தால் எல்லா தண்ணியும் அதுக்குள்ள போய் சேர்ந்துடும். ஆழம் குறைவாக இருந்தால் கொஞ்ச நேரத்தில் நிரம்பி ரோட்ல தான் வரும், வீதியில தான் வரும், தெருவுக்குள்ளதான் வரும், வீட்டுக்குள்ளதான் நுழையும். அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நாம ஏற்படுத்துறமே தவிர அல்லாஹ் அளவுக்கு மேலே தண்ணீரை தருவதே இல்லை. இரண்டாவது என்ன செய்யும், இந்த தண்ணீரை பூமிக்கு அருகில உறிஞ்சு வைத்துக் கொண்டு அது காலாகாலத்துக்கு டெய்லி மழை இறக்கிட்டு இருக்க இயலாது. அல்லாஹ் நினைச்சால் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளவு அங்கே இறக்கிடுவான். உலகம் இயங்குமா? இந்த 2 நாள் மழையிலேயே லீவ், பள்ளிக்கூடம் லீவ் விட்டா தேவையில்லை நினைக்கிறோமே. டெய்லி மழையை போட்டுட்டு தான் வைங்க. இன்னைக்கு எவ்வளவு உனக்கு தேவையோ அவ்வளவு மழை இன்னைக்கு, நாளைக்கு தண்ணி எவ்வளவு அவ்வளவு மழை தர்றேன், நாளை கழிச்சு டெய்லி மழை தாங்க இயலுமா? அல்லாஹ் என்ன செய்யறான், 2-3 நாள் கஷ்டப்பட்டு தொழடான்னு சொல்லி ஒரேடியா தந்துடுறான். நீ தான் என்ன பண்ணிக்கிறன்னு ஒரு வருஷத்துக்கு சேர்த்து வச்சுக்கணும். ஏன்னா நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கான மேலே இருந்து டெய்லி தந்துக்கிட்டு தான் உனக்கு கஷ்டம். கீழே இருந்து நீ விரும்பினா எடுத்துக்கிற, மேல இருந்து நீ விரும்பினா இருக்கு அதுவா கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப நாமளா விரும்பி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செட்டிங் எல்லாம் பண்றான். பூமிக்கு அடியிலே அதை குடியமர்த்துகிறோம். அளவோட தான் இறக்குறோம். இறக்குனது எங்க குடியமர்த்துறோம்? பூமிக்கு கீழே குடியமர்த்துகிறோம் அப்படின்னு நல்லா சொல்றோம். இந்த பூமிக்கு கீழே குடியமர்த்துறத 2 வகையில் நம்ம நாசமாக்கிவிட்டோம். ஒன்னு குளங்குட்டைகளை எல்லாம் தூர்த்தது, அது பிளாட் போட்டது, அதுல குடியமர்ந்தது, ஆழப்படுத்தாம இருந்தது, மேலும் அதிகரிக்காம இருந்தது. இந்த மாதிரியான தவறுகளை அதிகமாக செய்தோம். இரண்டாவதாக நம்ம செய்தது என்ன, இந்த தண்ணீரை உறிஞ்சுவதற்காகத்தான் நல்ல அந்த பூமியை இப்படி மண்ணாக்கி வச்சிருக்கான். அல்லாவே இந்த காங்கிரீட் மாதிரி பண்ணி வச்சிருக்க இயலாதா? இப்ப நம்ம வீடு கட்டுறோமே அந்த மாதிரி சிமெண்ட போட்டு தரப்போ அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்க இயலாதா? அல்லாவுக்கு இயலும்ல. அல்ல வேணும்னு என்ன பண்றான், மேல பெய்யற தண்ணி அப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா பில்டர் பண்ணி கீழே கொண்டு போறதுக்கு ஏற்றவாறு இந்த நிலப்பரப்பை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான்.
நம்ம என்ன பண்றோம், மக்கி போகாத பொருள்களை எல்லாம் போட்டு, நம்மள அந்த பிளாஸ்டிக் பொருள்கள் அந்த மாதிரியான பொருள்களை போட்டு, அது 50 500 வருஷம் ஆகும் மக்கி போறதுக்கு, 1000 வருஷம் ஆகும் மக்கி போறதுக்கு. அந்த மாதிரியான பொருள்களை போட்டு நிலத்தடி நீரை இறங்காமலே செய்து விட்டோம். எந்த மண்ணு வாங்குற அளவுக்கு தான் இருந்துச்சு, ஒழுங்கா தான் இருந்துச்சு. காடுகள்ல பெய்யுற மழையெல்லாம் கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கிறது. மனிதன் குடியிருக்காத பாலைவனத்தில் பெய்த அந்த மழையெல்லாம் கடல்ல போய் கலக்கிறது இல்ல, அது பாட்டுக்கு சரசரன்னு இறங்க வேண்டிய இடத்துல இறங்கிருது. உங்களை கொண்டு எங்கெல்லாம் குடியமர்த்தினாலும் அல்ல, அங்கெல்லாம் நாசமாக்கி வச்சிருக்கீங்க. என்ன பண்றோம், தண்ணீரை பூமி உறிஞ்சுவதற்குரிய செட்டப்பை நம்ம கெடுக்கலாமா? காலமெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய நிலை வருமா இல்லையா? அப்ப தண்ணீரை உறிஞ்சுவதற்கு ஏற்றவாறு பூமியை நீங்கள் வைத்திருந்தால் இங்க நிக்காது, இந்நேரம் இறங்கி இருக்கு. அங்கங்க தேங்கி 3 நாளா 4 நாளா 10 நாளா நிக்குது. ஏன் நிக்குது? தண்ணி கீழே போக முடியாம எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக், எங்க பார்த்தாலும் ரப்பர் பொருள்கள். அது தடுத்து நிப்பாட்டும் பொழுது அந்த சின்ன சந்து பொந்துல போக வேண்டி இருக்கிறது, அதுக்குள்ளதான் இறங்க வேண்டி இருக்கிறது. அதுக்கு தான் மோட்டரை வச்சு அடிக்க வேண்டி இருக்கிறது. அடிச்சாலும் இன்னொரு இடத்துல போய் நிக்க தான் போகுது. இங்க இருந்து அடிச்சா வேற இடத்துல போய் செய்யும் நிக்கும். அது படிப்படியா இந்த கொஞ்சம் அந்த சின்ன அதுக்கு கிடைக்கிற சின்ன ஒரு லூப்ல இறங்கி இந்த உங்களை காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருக்குது. அப்ப இந்த தண்ணீரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அளவுக்கு அதிகமாக அல்லாஹ் தருவதே இல்லை, உங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் தருகிறான். அது எப்படி தருகிறான் இதான் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தேவையானதை மொத்தமா தந்து போடுறான். அதாவது வருஷ சம்பளம் மாதிரி டெய்லி அத்தை கூலி ஆகாம உங்களுக்கு என்ன செய்யறான், இந்த ஒரு வருஷத்துக்குள்ள சம்பளத்தை மொத்தமா வாங்கிக்க அப்படின்னு கொடுக்கிற மாதிரி. ஒரு வருஷ சம்பளத்தை கையில கிடைச்சோம் அன்னைக்கு தின்னுட்டா, அன்னைக்கு நாசமாக்கி விட்டா, அன்னைக்கே வாரி அரைச்சு ஊதாரி ஆக்கிட்டா வருஷம் பூரா கஷ்டப்படணும். அப்ப இப்பவாவது நம்ம என்னத்தை புரியணும்னு கேட்டா, அல்லாஹ் தரக்கூடிய அந்த மழையை எப்படியாவது பூமிக்கு அடியில சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வழிமுறையும், பூமிக்கு மேலே சேர்த்து வைக்கக்கூடிய வழிமுறைகளும் அதிகமாக நம்ம கவனம் செலுத்த வேண்டும். இந்த ஊர்கள்ல எல்லாம் குளங்களே கிடையாது. இப்ப எந்த ஊர்கள்ல இருந்து மக்களை வெளியேற்றுகிறானோ அங்க எல்லாம் என்ன இல்ல, குளம் இருக்குது. ஏதோ அந்த காலத்துல அப்பம்பாட்டம் முப்பாட்டம் கட்டி வச்சானே அந்த குளம் இருக்குது, முழங்கால அளவுக்கு இருக்கு அந்த குளம். இவ்வளவுதான். 4 ஆள் ஆழத்துக்கு அவன் கட்டி வச்சிருந்தான், 4 ஆள் நீச்சல் அடிக்கிற அளவு கட்டி வச்சிருந்த அந்த குளங்கள் எல்லாம் முழங்கால அளவுக்கு உள்ள குளமா மாறிடுச்சுன்னு சொன்னா வீட்டுக்குள்ளால தண்ணி போகும். ஆழமா இருந்து அதுக்குள்ள இறங்கி இருக்கும்ல. கிராமத்தில் உள்ளவங்க எல்லாம் வீட்டு விட்டு வெளியே வர வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காதுல. இதுல நாம் கவனம் செலுத்தவில்லை. அந்த காலத்துல முட்டாப்பையில ஒன்று சொல்றோமே, அவங்க கவனம் செலுத்தினாங்க. யார் அறிவு இல்லைன்னு சொல்றோமோ, யார் நாகரிகம் இல்லாத சமுதாயம் என்று சொல்றோமோ அவங்க இதுல கூடுதல் கவனம் செலுத்தினார்கள். அப்ப இந்த தண்ணீர் விஷயமாக நாம இன்றைக்கு பட்ட இந்த துன்பத்திலிருந்து, இன்றைக்கு தமிழகம் பட்டுக் கொண்டிருக்கிற துன்பத்திலிருந்து ஒரு பாடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தண்ணீரை பூமிக்கு கீழே போவதற்கும் பூமிக்கு மேல ஏற்பாடு செய்வதற்குரிய செட்டப்பை குலைச்சிடக்கூடாது, அதை போய் ஆக்கிரமிச்சிடக்கூடாது, அதை அடிக்கடி ஆழப்படுத்திக்கிட்டு இருக்கணும். நம்ம அதுல போய் நேரடியாக குளிக்காவிட்டாலும் அது நம்ம வீட்டு தேடி அதுவும் வந்து கொண்டிருக்கிறது, அந்த வாசல் அடைச்சிடக்கூடாது என்று நினைத்தால் எவ்வளவு அழகான ஒரு நிலையை இந்த மழையை கொஞ்சம் கேட்போம். இன்னொரு 4 நாளைக்கு பெஞ்சா நல்லா இருக்குமே, சரசரன்னு இழுத்துருச்சுன்னு வைங்க. இன்னொரு 4 நாளைக்கு பெஞ்சா 10 அடியில தண்ணி எடுத்துக்கலாமே, 200 அடிக்கு போக வேண்டியது இல்லையே, 150 அடி தேவையில்லையே, 80 அடி தேவையில்லையே. நம்ம கடற்கரை பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் 10 அடியில தூக்கலாம், கொஞ்சம் தூரத்தில் உள்ளவங்க எல்லாம் 40 அடியில தண்ணி எடுக்கலாம். அப்ப எவ்வளவு நல்ல ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குமே சொல்லி அல்லாஹ் நம்ம கற்றுத்தர்றான். பூமி மானத்திலிருந்து நாம் தண்ணீரை இறக்குவது அளவோடுதான், கரெக்டான அளவு தான் தந்திருக்கிறோம். நீங்க அந்த வாங்கி கொள்ளக்கூடிய செட்டப்பை நாசப்படுத்தி வச்சிருக்கீங்க. அந்த பூமிக்கு அடியில குடியமர்த்துவதற்கு நான் என்ன செய்யறேன், இறக்குறேன் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அது போக இது ஒரு அறிவியல் விஷயம் தான். இந்த தண்ணீர் நிலத்தடி நீர் கூட நம்ம அந்த காலத்தில் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். கடற்கரை நீர் தான் நிலத்தடி நீரா வருதுன்னு சொல்லி. கடல் நீர் இருக்குல்ல, அதுதான் நிலத்தை தோண்டினா பக்கத்தில் வருதுல. ஆனால் கடற்கரைக்கு பக்கத்தில் நீங்க தோண்டினீங்கன்னா இனிக்கும் தண்ணி. இப்ப கூட கடற்கரையில் ஊத்து தண்ணி விற்கிறாங்க பாத்தீங்களா? கடற்கரை தண்ணியை வந்துச்சுன்னு சொன்னா உப்போல இருக்கணும், கடற்கரைக்கு பக்கத்தில் தோன்றான். அந்த உப்பு தண்ணிக்கு மேல என்ன இருக்குது, இனிக்கு நல்ல தண்ணி வாங்கி குடிக்கிறோம். கடை பீச்சில் போய் குடிச்சிருக்கல இல்ல, வெயில் காலத்துல அங்க ஊத்து தண்ணி போட்டிருக்கான்ல, ஒரு ஆள் ஆழம் கூட இருக்காது, 4 அடி 5 அடி தோன்றான், அதுல ஆள்றான், சுவையான தண்ணீரா இருக்கிறது. இந்த கடல் நீர் அங்க வர்றது இல்ல, நிலத்தடி நீர் அல்லாஹ் சேமிச்சு வச்சிருக்கானே அதுதான் உங்களுக்கு என்ன செய்யுது, அங்க கிடைக்கிறது. இது கூட கடல் நீர் வருதுன்னு அந்த காலத்தில் நினைச்சானே, அதை கூட இல்ல அங்க மறுக்கிறான். இல்லடா, நிலத்தடி நீர் கடல் நீர் கிடையாது, அது நல்ல தண்ணீர் கீழே நான் சேமிச்சு வச்சுக்கிறேன். ஆக கீழே உப்பா இருக்கும், மேல நிலத்தடி நீரா இருக்கும். நீ நல்லதெல்லாம் முடிச்சு 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 கீழே இறக்கும் பொழுது கடைசியில் நல்லதெல்லாம் காலையில என்ன வயிறேன் 40 அடி 80 அடி ஆக்கும் போது நேரம் உப்பு தண்ணியா வரும். இப்படி பல செட்டிங்களை பல அடுக்குகளை கொண்டதாக அல்லாஹ் தண்ணீரை அமைத்திருக்கிறான். இது ஒரு பெரிய அறிவியல் உண்மை. இது இறைவனுக்கு தான் சொல்ல முடியும்.
இந்த மாதிரியான விஷயங்களை, இந்த மழை கரெக்டான அளவுல தான் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் யார் இந்த மழையை தர்றானோ, யார் இந்த பூமியை படைத்தானோ, யார் இந்த பூமியில் இந்த செட்டிங் எல்லாம் ஏற்படுத்தினானோ அவனுக்கு தான் தெரிந்த ஒரு விஷயம் என்பது விளங்கிக் கொள்கிறோம். அதுபோல இப்ப புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கடல் மட்டம் 1 மீட்டர் உசந்துருச்சுங்கிறான். கடல் மட்டம் என்ன பண்ணிருக்கு? கடந்த பல ஆண்டுகளோடு இருந்ததை ஒப்பிட்டு பார்த்தீர்களே, ஆனால் கடல் இருக்குல்ல, இருந்ததை விட 1 மீட்டர் அளவு உயரமா இருக்கு. 1 மீட்டர் ஒசந்தா 2 கிலோமீட்டர் உள்ள ஒடியாந்துரும். 1 மீட்டர் ஒசச்சின்னு வைங்களேன், ஒசத்தி அங்கே இருந்து ஸ்கேல பிடிச்சி இழுத்தீங்கன்னு சொன்னா பூமி எவ்வளவு போயிடும்? நம்மகிட்ட இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போயிடும். அந்த மாதிரி அளவுக்கு கடல்ல வேற தண்ணி அதிகரிக்குது. ஏன் அதிகரிக்குது? இப்ப கண்டுபிடிச்சு சொல்றாங்க, அந்த துருவ பிரதேசங்கள்ல பனிப்பாறைகள், பனி பெஞ்சுக்கிட்டே இருக்கும் துருவ பிரதேசத்துல. சூரியன் இருக்காது தானே, 6 மாசத்துக்கு வெப்பமா, 6 மாசம் சூரியனா இருக்கு, 6 மாசம் சூரியனே படாது. அப்ப வெப்பமே இல்லாத காரணத்தினால அங்க பனி அப்படி உறைஞ்சு பனிக்கட்டிகள் மேல இருக்கும். இமயமலை மாதிரி பெரிய பெரிய மலைகளா இருக்கும். அங்கேயும் வெப்பம் அதிகரிச்ச உடனே பனி உருகி அது தண்ணீரா வெளியேறி கடல்ல கலக்கிறது. அதனால கடல் மட்டம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி வருகிறதுன்னு சொல்லி இப்ப கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, இவர்கள் பூமியை பார்க்கவில்லையா? அன்னா நன்குசுஹா மின் அத்ராபிஹா, இந்த பூமியை அதன் ஓரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைத்து வருகிறோம். பூமியை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும் அர்த்தம். பூமியை வெட்டி இடத்துல போட்டு அர்த்தமா? பூமி கொஞ்சம் கொஞ்சமா குறைகிறதுனா கடல்ல நீர் அதிகரிக்குன்னு அர்த்தம். கடல்ல நீர் அதிகரிச்சா தான் பூமி நம்மளோட கொஞ்சம் கொஞ்சமா போகும். கடல்ல நீர் வர வர அப்படியே ரோட்டுக்கு வந்துரும்ல. நீர் தண்ணீர் அதிகமாச்சுன்னு சொன்னா மெரினா பீச்சில் ரோட்டு போட்டிருக்கானே, ரோட்டுக்கு தண்ணீர் வந்துடும், பூமியை உள் வாங்கிக் கொள்ளும். அப்ப இந்த கடல் நீர் அதிகரிப்பதன் மூலமாக நிலப்பரப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகின்றன, வெப்பநிலையை நான் மாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதை அந்த மக்களுக்கு புரிகிற வாசகத்தை கொண்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இத்தனைக்கு ரசூலுல்லாஹ் கடல் பயணம் போவாத ஆளு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடல்ல பிரயாணம் பண்ணுவதோ டெய்லி போய் கடலை பார்க்கக்கூடிய நிலையில அவங்க இருக்கவில்லை. அந்த மாதிரி ஊர்ல அவங்க வசித்து இருந்தும் கூட கடலை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? இந்த பூமியை அதன் ஓர பகுதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வருகிறோம். இந்த பூம்புகாரெல்லாம் காணாம். அந்த காலத்துல காவிரி பட்டணம்னு சொன்னானே, அது எங்க? அது 2 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கு, கடலுக்குள்ள. கடல் இங்க வந்துருச்சு, புது பூம்புகாரன் உண்டாக்கி வச்சிருக்கான். ஏற்கனவே அந்த காவிரி பட்டணம்னு சொல்லக்கூடிய வரலாறுல சொல்லக்கூடிய அந்த பூம்புகார் பேருக்கா அதனுடைய கோட்டை கொத்தளம் எல்லாம் சேர்ந்து உள்ளக போச்சு. அப்ப சில பகுதிகளில் நீர்மட்டத்தை உயர்த்துவதன் மூலமாக பூமியை உள்ள இழுத்துக்கிட்டு இருக்கிறோம் விஷயம் எல்லாம் ஒரு மனுஷனுக்கு சொல்ல இயலுமா? 14 நூற்றாண்டுக்கு முந்தி, 1400 வருஷத்துக்கு முந்தி கடலை பத்தி தெரியாத ஒரு மனுஷனுக்கு கடல்ல இந்த மாதிரியான மட்டம் ஏறுங்கிற நாலேஜ் அறியாத ஒரு மனுஷனால் சொல்ல முடியுமா? இப்படி குர்ஆன் முழுவதும் நெடுக நீங்க தேடி பார்த்தீர்களே, ஆனால் இது அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்பதற்கு அதுவே நிறைய சாட்சிகளை, சான்றுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய அல்லாஹ் தரக்கூடிய இந்த நீர்நிலைகளை நம்ம பாதுகாக்க வேண்டும். அந்த தண்ணீரை நிலத்தடியிலே சேமிக்க வேண்டும், நிலத்திற்கு மேலேயும் சேமிக்க வேண்டும். இது குறித்து அல்லாஹ் தரக்கூடிய இறை வேதம் என்பதற்கான இன்னும் பல சான்றுகள் இருக்கின்றன. அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்கள் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய வேதங்களை நாம் எவ்வாறு நம்ப வேண்டும் என்ற தொடரிலே இறுதி வேதமான திருக்குர்ஆனை பற்றியும் அந்த வேதம் எவ்வாறு இறை வேதமாக அமைந்திருக்கிறது என்பதற்கான சான்றுகளை பற்றியும் கடந்த சில வாரங்களாக நாம் அறிந்து வருகிறோம். அந்த சான்றுகள் வரிசையிலே இன்னொரு முக்கியமான சான்று என்னவென்றால், நாம் வாழுகின்ற இந்த பூமி, இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் எப்படி உருவானது, இது எவ்வாறு தோன்றியது என்ற விவகாரத்தை விஞ்ஞானிகள் பல்வேறு காலகட்டங்களிலே பலவிதமான ஆய்வுகள் செய்து பல்வேறு கருத்துக்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இறுதியாக அவர்கள் சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால், நாம வாழுகிற இந்த பூமி, சூரியன், ஏனைய கோள்கள் எல்லாமே ஒரே ஒரு பொருளாக இருந்தது. அடர்த்தியாக்கப்பட்ட ஒரு பொருளாக இருந்து ஒரு நாள் அது வெடித்து சிதறியது. அந்த வெடித்து சிதறிய பிறகு சிதறிய துகள்கள் எல்லாம் ஆங்காங்கே ஒன்று திரண்டு பூமியாக, செவ்வாயாக, வியாழனாக, சுக்கிரனாக இப்படியெல்லாம் உருவானது
இப்படித்தான் உருவாகி இருக்க முடியும் என்று ஒரு காரண காரியங்களோடு அவர்கள் விளக்குகிறார்கள். இதை விஞ்ஞானிகள்ல 95% விஞ்ஞானிகள் இதுதான் சரியான கருத்து என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அந்த காரியங்கள் விரிவான விஷயங்கள், ஆனால் முடிவு இப்படித்தான் எடுத்திருக்கிறார்கள். இந்த பூமி என்பதும் சூரியனும் எல்லாம் ஒட்டிக்கிட்டு தான் இருந்தது. பூமி, சூரியன், செவ்வாய், கிரகங்கள் இருக்கு பாருங்க, எல்லாமே ஒரு பொருளாகத்தான் ஒட்டி கொண்டு இருந்தது. அது வெடித்து சிதறிய பிறகு நீண்ட நெடுங்காலம் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் தூசு மண்டலமாகவே இருந்தது. அந்த தூசு மண்டலமாக, புகை மண்டலமாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தூசிகள் ஒன்னு சேர்ந்து இந்த பூமி பக்கத்தில் சேர்ந்ததெல்லாம் பூமியில் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கத்தில் சேர்ந்ததெல்லாம் செவ்வாயின் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கத்தில் அப்படி திரண்டு கொண்டதெல்லாம் வியாழன் ஆகிவிட்டது. இப்படிங்கிற ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறார்கள். அதுக்கு ஏற்கத்தக்க பல காரணங்களை எல்லாம் சொல்கிறார்கள். இதை இன்றைக்கு சொல்லும் பொழுது கூட விஞ்ஞானிகள் சொல்லிட்டார்கள் என்பதற்காகத்தான் நம்ம ஏற்றுக்கொள்ற மாதிரி இருப்போமே தவிர, நம்ம அறிவுக்கு இது எப்படி சாத்தியமாகுங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆனால் அப்படித்தான் நடந்திருக்கிறது என்ற உங்க காரணகாரிய அந்த சுழற்சியுடைய வேகம், அமைப்பு, ஒன்னு ஈர்த்து பிடிச்சிருக்கக்கூடிய அந்த அமைப்பை எல்லாம் பார்த்து விட்டு இப்படித்தான் அது நடந்திருக்க வேண்டும் என்று அவங்க யாரும் பார்த்துட்டு சொல்லல. காரணகாரியங்களை ஆய்வு செய்து விட்டு இப்படித்தான் இந்த பிரபஞ்சம் தோன்றி இருக்க முடியும், எல்லாமே அடர்த்தியாக்கப்பட்ட ஒரு பொருள்ல இருந்து அது ஒரு காரணத்தினால் காரணம் வேண்டாம் அல்லாஹ் வெடிக்க செஞ்சான்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு காரணத்தினால், ஏதோ ஒரு காரணத்தினால் அது வெடித்து சிதறி அதுக்கு பிறகு இந்த கோள்கள் எல்லாம் உருவாகின என்பதுதான் இன்றைக்கு விஞ்ஞானிகள் எல்லாம் பெரும்பாலான விஞ்ஞானிகளால் ஒப்புக்கொள்ளப்பட்ட பேருண்மையாக இருக்கிறது. இத இன்றைக்கு சொல்லும் பொழுதே நமக்கு ஏத்துக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரியாகவும் ஒரு ஆச்சரியமான செய்தியாகவும், அது எப்படி அவ்வளவு எட்ட மாட்டேங்குத நம்முடைய சிற்றறிவுக்கு, சாதாரண மனிதர்களுடைய சிற்றறிவுக்கு அது எட்டுகிற வகையில் இல்லை. ஆனால் திருமறை குர்ஆனை நீங்கள் வாசித்து பார்த்தால் அன்றைக்கு இருந்த காலகட்டத்தை நீங்க பார்க்கணும். பூமி உருண்டை கூட மனுஷன் அறிஞ்சு வச்சிருக்கல, அவன் வாழுகிற அரபு நாட்டுக்கு அப்பால உலகம் இருக்குன்னு கூட அவன் நினைக்கல, ஏதோ தரைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். இந்த சூரியன், சந்திரன் எல்லாம் அது ஏதோ ஒரு சின்ன ஒரு ரொட்டி மாதிரி ஆகாயத்தில் ஒட்டி வைத்திருக்கிற ஒரு விளக்கு மாதிரி அவன் கருதி கொண்டிருந்தான். இப்படி ஒரு காலகட்டத்தில் இந்த விஷயத்தை யாராலையும் சொல்ல இயலுமா? இந்த மாதிரியான ஒரு இன்றைக்கு கூட சொல்ல முடியாது ஆய்வு செய்யாமல். அன்றைக்கு 1400 1500 வருடங்களுக்கு முன்னால இந்த மேற்ற யாராலையும் சொல்ல முடியுமான்னா கண்டிப்பா சொல்லி இருக்கவே முடியாது. அப்படி சொல்லப்பட்டு இருந்தால் ஒன்னு அவர் இந்த நூற்றாண்டு விஞ்ஞானியா இருந்திருக்கணும், இல்லைன்னா படைச்ச இறைவனா தான் இருந்திருக்கணும், இல்லைன்னா சாத்தியமே இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட திருமறை குர்ஆன் என்ன இதை பற்றி எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், அலம் யரவு, இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? சிந்திக்க சொல்றாங்கல்ல, ஆரம்பமே அப்படி ஆரம்பிக்குது. ஏதோ குருட்டாம்போக்குள்ள விட்டு அடிச்சதுக்கு நம்ம வியாக்கியானம் கொடுத்து இதை சொல்லல, தெளிவான வார்த்தைகளை கொண்டு குர்ஆன் பேசுகிறது. அலம் யரவு, இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா, சிந்திக்க வேண்டாமா? அன்ன சமாவாத்தி வல், வானங்களும் பூமியும் காணத்தா ரத்தகன், ஒன்றாகத்தான் அவை இணைந்து இருந்தன என்பதையும், வத்தகனாகுமா, அவற்றை நாம் தான் பிரிந்து பிளந்து எடுத்தோம், நாம் தான் வெடிக்க செய்து அதை பிளந்து எடுத்தோம் என்பதையும் இவர்கள் சிந்திக்க வேண்டாமா? இது ஊகம் அல்ல, நேரடி அர்த்தம். இது நம்மளா ஒரு விஞ்ஞான கருத்தை கொண்டே நுழைச்சு சில பேர் எங்க வேதங்கள்ல விஞ்ஞானம் இருக்கு என்பார்கள். அந்த கருத்துகள் இருக்காது. இவங்களா அதுக்கு அப்படி அர்த்தத்தை கொடுத்து என்ன செய்வாங்க, இதைத்தான் அது சொல்லுகிறது என்றெல்லாம் அப்படி சுற்றி வளைத்துக் கொண்டு வரக்கூடிய மாதிரி எல்லாம் நிறைய இருக்கிறது. இது அப்படிப்பட்டது அல்ல. ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்குது? அலம் யரவு, இவர்கள் சிந்திக்க வேண்டாமா? எதை சிந்திக்க வேண்டாமா? அன்ன சமாவாத்தி வல், வானங்களும் பூமியும் காணத்தாரத்தக்கன் இணைந்து, இது எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? வானம் எங்க இருக்குது, பூமி எங்க இருக்குது, சூரியன் எங்க இருக்குது, சந்திரன் எங்க இருக்குது, செவ்வாய் எங்க இருக்குது, வியாழன் எங்க இருக்கிறது, அதுக்கு இந்த பூமிக்கு சம்பந்தம் இருக்குதா? அவ்வளவு கீழே கோடான கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு கோள்களும் பூமியையும் வானங்களையும் எல்லாம் சொல்றான். இடையில உள்ள எல்லாம் அடங்கிரும். பூமி வானம் இணைஞ்சிருந்தா நடுவுல இணைஞ்சான இருக்குன்னு, பூமியும் சூரியனை இணைஞ்சிருச்சு கூட எல்லாம் சொல்லல, பூமியும் சந்திரனும் இணைந்திருந்தது என்று கூட எல்லாம் சொல்லல, பூமியும் வியாழனும் இணைந்திருந்தது என்று கூட எல்லாம் சொல்லல. பூமிக்கு மேல வானம்ங்கிறான். அந்த வானத்துக்கு உள்ளதான் சூரியன், செவ்வாய் எல்லாம் வந்து விடுகிறது. இது மாத்திரம் வரல,
ஏனைய கேலக்சிகளும் வந்து விடுகிறது. இப்ப நம்ம இருக்கிற சூரியன் இருக்கு பாருங்களேன், இந்த சூரியனை மையமா வைத்து சுத்தக்கூடியது வந்து அது ஒரு கேலக்சி. அதுக்குள்ள நம்ம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே மாதிரி கோடானு கோடானி சூரியன்கள் இருக்கின்றன. அதை சுத்தி கோடானு கோடி இந்த மாதிரி பூமி மாதிரியான, செவ்வாய் மாதிரியான, சுக்கிரன் மாதிரியான கோள்கள் இருக்கின்றன. இந்த சூரியனை சுத்தி வாழ இதுவே ரொம்ப பிரம்மாண்டம். இந்த மாதிரி ஏராளமான சூரியன்களும் ஏராளமான சூரிய குடும்பங்களும் இருக்கின்றன. அதுக்கெல்லாம் நம்ம போய் சேர்வதற்கு இன்றைக்கு இருக்கிற மனிதன் கண்டுபிடிக்கிற வாகனத்தை வைத்து சென்றால் கூட ஒரு 1000 கோடி வருஷங்கள் ஆகும். அவ்வளவு தொலைவுல அந்த மாதிரியான நிறைய கேலக்சி எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றான்டா, இவங்க பூமி எல்லாம் இணைஞ்சிருச்சுக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், இல்லடா வானம் பூமி எல்லாமே இணைஞ்சிருச்சுங்கிறான். ஒரே அமுக்கு அமுக்கி நீ இருக்கிற இந்த அற்பமான பூமி மாத்திரமல்ல, பூமி இருக்கு, வானம் இருக்க, அதுவும் இவன் ஒன்னா இணைஞ்சிருந்துச்சு என்று சொன்னால் சூரியன், சந்திரன், இந்த கோள்கள் மாத்திரமல்ல, ஏனைய கேலக்சி இருக்கு பாருங்க, அதுல உள்ள சூரியனும் அதனுடைய குடும்பங்களும் எல்லாம் சேர்ந்து ஒரு பொருளாகத்தான் இருந்தன. இதை சிந்திச்சு பாருங்கிறான். 14 நூற்றாண்டுக்கு முந்தி அல்லாஹ் சொன்னதை போன நூற்றாண்டுல நீங்க சிந்திச்சு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 1400 வருஷத்துக்கு முந்தி சொன்னதை எப்படி இது உண்டா இருக்கும் என்பதற்கு அவன் என்னென்னமோ கணக்கெல்லாம் போட்டான். கடைசியா எங்க வந்து நிக்கிறான்னு கேட்டா எல்லாம் ஒன்னா தான் இருந்துச்சு, ஒன்னா தான் இருந்திருக்க முடியும், ஒன்றாக இருந்து வெடித்து சிதறி இருந்தால்தான் இந்த அமைப்பு ஏற்பட்டிருக்க முடியும். இப்ப உலகம் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறதோ அப்படின்னு அதுக்குள்ள கணக்குகள்லாம் போட்டு அதுக்குரிய காரண காரியங்களை எல்லாம் சொல்லி இப்படி சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். இது மனித வார்த்தையா? இது முகமது நபிக்கு சொல்ல இயலுமா? அன்றைய காலத்தில் இருந்த காட்டுமிராண்டிகள் மத்தியில் வாழ்ந்தாங்களே, அந்த காலத்தில் இருக்கிற அறிவை கொண்டு இப்படி வந்து ஊகம் பண்ணி சொல்ல இயலுமா? இதை சொல்லி இருப்பதிலிருந்து குர்ஆன் என்ன உங்களுக்கு சொல்ல வருது? அடே, இது வந்து முகமது பேச்சு இல்லை, மனிதனின் பேச்சு இல்லை, படைச்ச இறைவனுடைய பேச்சு, என்னுடைய வார்த்தை என்று அந்த குர்ஆனே சாட்சி சொல்கிறது. இது கடவுள் வார்த்தை தான், மனித வார்த்தை இல்லை, கடவுளாகிய நான் தான் இதை வந்து முகமது கொடுத்திருக்கிறேன் என்று மற்ற செய்திகளை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி அதுக்குள்ளே அல்லாஹ் குறுக்கு வச்சிருக்கான். அங்கங்க அதுக்குள்ளேயே இதை நான் தான் சொல்றேன், தொழுகை நிலைநாட்டுங்கிறேனே, முகமது சொல்லல நான் தான் சொல்றேன், நோன்பு வைங்கிறேனே நான் தான் சொல்றேன், ஜக்காத்து கொடுங்கிறேனே நான் தான் சொல்றேன், ஒழுக்கமா நடங்கிறேனே முகமது சொல்ல நான் தான் சொல்றேன். நான் தான் சொல்றதுக்கு என்ன ஆதாரம் வேணுங்கிறியா? இந்த பார், நான் சொன்னதை இப்படிலாம் சொல்ல இயலும், இவர் சொன்னா இப்படி சொல்ல முடியாது. முகமது அவருக்கு இருக்கிற அறிவை கொண்டு சொல்வாரே ஆனால் இப்படி சொல்ல இயலாது. படைத்த இறைவனிடமிருந்து செய்தியை பெற்று சொல்வாரே ஆனால் இப்படி சொல்ல இயலும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒரு பேருண்மை எடுத்து காட்டுகிறான். அது மாத்திரம் இல்ல, இந்த வெடித்து சிதறியதை மட்டும் ஒரு இடத்துல சொல்றானா, இன்னொரு இடத்துல இவங்க என்ன விஞ்ஞானத்தை சொல்றாங்களோ அது அப்படியே வார்த்தை பேசாமல் எப்படி சொல்றாங்க, வெடிச்சவன உருண்டையாகல. இவர்களே சொல்லுகிறார்கள், ஒரு பொருளாக அடர்த்தியாக அழுத்தி வைக்கப்பட்ட ஒரு பொருளுக்குள்ள இருந்துச்சான். இப்ப பூமி இருக்கிற அந்த அடர்த்திக்கு எந்த அடர்த்திலாம் இல்ல, இதை விட பயங்கரமா டைட் ஆக்கி அழுத்தி வைக்கப்பட்ட ஒரு பொருளாக மொத்த பிரபஞ்சமும் இருந்தது. அது ஒட்டைக்கப்பட்ட பிறகுதான் பல பொருள்கள் உண்டாகி வானம் கூட உண்டானுச்சு என்று சொல்லப்படும் பொழுது ஒரே நாள்ல உண்டாயிடுச்சா? இல்ல. அதுக்கு இவர்கள் சொல்லுகிறார்கள், வெடித்த உடனே எங்கு பார்த்தாலும் புகை மண்டலம், எங்கு பார்த்தாலும் தூசு மண்டலம், இப்படி கோடானு கோடானு ஆண்டுகள் இருந்துச்சுங்க. ஏன்னா நம்மளே பார்க்கிறோம், ஒரு குதிரை வேகமா ஓடினால் கூட அது கிளப்பி விடக்கூடிய புழுதிகள் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நிக்குது. ஒரு சாதாரண ஒரு குதிரை ஓடினா கூட அந்த ஓடும் போது மணல் பிரதேசமா இருந்தால் அந்த இடத்துல தூசி என்ன செய்யும், மேல இருந்து கொண்டே இருக்கும். அந்த தூசிகள் ஒரு செட் ஆகி காத்து வீசுற அமைப்புல எங்கிட்டாவது செட் ஆகும். காத்தே வீசல சொன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமா இறங்கி பூமியோட வந்து என்ன செய்யறேன், அது சேர்ந்துடணும் பார்க்கிறோம். அப்ப இவ்வளவு பிரம்மாண்டமா வெடிச்சு சிதறக்கூடிய நேரத்துல எங்க பார்த்தாலும் தூள்களும் தூசிகளுமாக வெடிக்கும் பொழுது அதுல ஒரு புகை ஏற்படுத்த செய்யும். வெடிக்கிறது என்று சொன்னாலேயே கண்டிப்பா என்ன வரும், உடைகிறது வேற வெடிக்கிறது வேற. வெடிக்கும் பொழுது கண்டிப்பாக அதுல புகை ஏற்படும். நீங்க சொல்றாங்க புகைகளாக இருந்துச்சு. இந்த மாதிரி உருண்டுகிட்டு இந்த பூமி இருக்கல, இந்த பூமி அப்படி தூள் தூளாக பஞ்சு மாதிரி ஆக்கப்பட்டு எங்க பார்த்தாலும் தூசியா இருக்கிறது. இந்த தூசிகள் என்ன பண்ணுது, கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படியே உன்னோட ஒண்ணு திரண்டு 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 சுத்திக்கிட்டு வேற இருக்குதா. அந்த சுழற்சி இருக்கிற காரணத்தினால எது கொஞ்சம் வெயிட்டானதா இருக்குதோ அதுல வந்து ஒட்டிக்கிருச்சுன்னு சொன்னா அதுலயே சேர்ந்து சேர்ந்து அப்படி திரள ஆரம்பிச்சோம். இப்படி திரண்டு வருவதற்கு நீண்ட நெடுங்காலம் ஏற்பட்டது. பல கோடி ஆண்டுகள் இப்படி இருந்து விட்டு எந்தெந்த இடத்துல ஒரு பெரிய சைஸா இருக்குது அதுல சேர்ந்து கொண்டு அப்படி உண்டாயிடுச்சு. இதோட சேர்ந்ததெல்லாம் பூமி ஆயிடுச்சு, அதோட சேர்ந்ததெல்லாம் செவ்வாய் ஆயிடுச்சு,
அதனோட சேர்ந்ததெல்லாம் புதன் ஆகி போச்சு என்று இவர்கள் காரண காரியத்தோடு விளக்குகிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த வானமும் பூமிகளும் சும்மஸ்தவா இலசமாயி, பிறகு வானங்களை படைக்க அல்லாஹ் நாடினான். ஒஹிய துகானுன், அப்போது இந்த வானம்னு ஒண்ணு கிடையாது, ஒரே புகை மண்டலமாகத்தான், தூசு மண்டலமாகத்தான் இருந்தது. அதுல இருந்து வானத்தை படைச்சாங்க. இந்த வெடிச்ச உடனே வெடிச்சதையும் சொல்றான். வெடிச்ச உடனே என்னவாச்சு, எங்க பார்த்தாலும் எந்த பொருளுமே இருக்கவில்லை. வெடிச்சு அந்த பொருள் வந்து தூசியாக செதறி சின்ன சின்ன துகள்களாக ஆகி எங்க பார்த்தாலும் விரவி கிடந்தது. அது அங்கங்க செட் ஆகி இந்த கேப் விட்டான்லாம். இந்த கேப் இல்லாம இங்க பூமியில இருந்து சூரியன் வரைக்கும் உள்ள இடம் இருக்கு பாருங்க, அதுல எல்லாம் இந்த தூசி தான் இருந்துச்சு. அது ஒண்ணு ஒண்ணா செட் ஆச்சுன்னு சொல்றாங்க பாருங்க. இதே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சும்மஸ்தவ துகான் என்று ஒரு சூறா இருக்கிறது, புகை மூட்டம் அதுக்கு பேரு. இந்த புகை மூட்டம் சொல்லி துகான்ங்கிற அந்த வார்த்தை வர்றதுனாலதான் அந்த சூறாவுக்கு அந்த பேரு. அதுல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், சும்மஸ்தவா இலசமா, பிறகு வானத்தை படைக்க அல்லாஹ் நாடினான். அப்ப அது எப்படி இருந்தது என்றால், ஒஹிய துகான், அது துகானாக இருந்தது, தூசு படலமாக இருந்தது, அது புகை மூட்டமாக இருந்தது. வெடிச்சோடனே ஏற்படும். அதை வந்து அல்லாஹ் வானமாக்குவதற்கு புரோகிராம் பண்றான். அப்படியே இப்படி திரண்டு அது வானமாக என்ன செய்யுது, அது ஒரு மூடியாக ஒரு கவராக ஆகுகிறது என்று அல்லாஹ் வந்து திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் மனிதனுடைய வார்த்தை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இதெல்லாம் ஒரு முகமதுடைய கற்பனையில தோன்றி இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? எந்த ஒரு மனுஷனாவது இப்படி நினைக்க இயலுமா? அப்படி நினைச்சான்னு சொன்னா ஒரு கூறுக சிந்தனையற்றவனா தான் இருக்க முடியும். அப்ப முகமது நபி அவர்கள் வந்து அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த அறிவை கொண்டு இதை சொல்லி இருக்க இயலாது. இந்த 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தேர்ந்த ஒரு விஞ்ஞானியை சொல்வதை விட சிறந்த வார்த்தைகளை கொண்டு, அதைவிட அற்புதமான வார்த்தைகளை கொண்டு இந்த பிரபஞ்சம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்ற ரகசியத்தை போட்டு திருமறை குர்ஆன் உடைக்கிறது. இது அல்லாஹ்வுடைய வேதம் தான். நம்ம எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னு கேட்டா, குர்ஆனை பற்றியான ஒரு சரியான நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல வந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை. என்ன, நம்ம குர்ஆனை ஓதுறோம், ஏதோ பறக்கத்துக்கு ஓதிடக்கூடாது, படைச்சவன் நம்மோடு பேசுறான்னு நினைச்சு ஓதணும். அப்படி ஓதுனா கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்முடைய வாழ்க்கை எதுக்காக இதெல்லாம் சொல்லப்படுகிறது என்றால், சொன்னது அல்லாஹ் தான் 100% நம்ம நம்பணும். இருக்குமோ, அவரா சொல்லியிருப்பாரோ, இல்ல அல்லாஹ் தான் சொல்லியிருப்பான், இல்ல இவர் தான் சொல்லியிருப்பாரு என்ற மாதிரி நீங்க நம்புனீங்கன்னு வைங்க, அதை கடைப்பிடிக்க முடியாது. எப்படி நம்பணும்? எல்லா வகையிலும் சோதனை பண்ணுங்க. இது கடவுள் வார்த்தை என்று தெரிந்து விடுமையானால் இந்த பிரம்மாண்டமான செட்டிங் செய்த கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம கட்டுப்படாமல் எப்படி இருக்க முடியும்? கட்டுப்பட்டால் நம்ம எப்படி தப்பிக்க முடியும்? எல்லாம் செய்ய முடிஞ்ச ஒருத்தன் நம்மகிட்ட பேசுகிறான் அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வோட இந்த வேத வசனங்களை வாசிக்க வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் வந்து அதுக்குள்ளேயே ப்ரூஃப் ஆக்கி கொண்டு வாடா பார்ப்போம், இது மாதிரி கொண்டு வா பார்ப்போம், இதுக்கு மேல என்ன ஆதாரத்தை நீ தேடுகிற, இதுக்கு மேல என்ன அத்தாட்சி உனக்கு வேண்டும் என்று அல்லாஹ் கேட்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி நம்ம வாழ்கிற இந்த பூமியை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பூமியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசா சொல்றாங்க. அதெல்லாம் கேட்க நமக்கு பெருமைப்பா இருக்கிறது. நம்ம வாழ்ற பூமி பற்றி நமக்கே தெரியல. ஏதோ பிறந்தா வாழ்றோம், போறோம், செத்து போயிடும், அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பூமிக்குள்ள இருக்கக்கூடிய எத்தனை அதிசயங்களை பற்றி, எத்தனை செட்டிங்குகளை பற்றி நாம் அறியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியை பற்றி ஆய்வு செய்துவிட்டு சொல்லக்கூடிய சில செய்திகளும் திருமறை குர்ஆன் அதை பற்றி சொல்லக்கூடிய செய்திகளை எடுத்து பார்த்தோம்னா, இது முகமது நபிக்கு சொல்ல இயலாது. அந்த காலத்துல இந்த ஐன்ஸ்டீன் மாதிரி அறிஞர்கள் அந்த காலத்துல வாழ்ந்திருந்தாங்கன்னா அவங்க கூட சொல்ல இயலாது. அந்த காலத்துல வாழ்ந்திருந்தார்களே ஆனால் உலகத்திலே பெரிய ஜீனியஸ் சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரியான ஆட்கள் அந்த காலத்துல வாழ்ந்திருந்தால் கூட இதை சொல்ல இயலாது என்கிற அளவுக்கு பல அற்புதமான செய்திகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுல ஒரு செய்தி, நிறைய செய்திகள் இருக்கின்றன. அதுல ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால், இன்னைக்கு பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூமியில இருந்து என்ன பண்றோம், மேல வரைக்கும் மனுஷன் போறதுக்கு முயற்சி பண்றான். இங்க இருந்து சந்திரனுக்கு போயிட்டான். சந்திரன் என்பது ஒரு தனி கோள் கிடையாது. அந்த கோள்கள் அமைப்பை பத்தி வச்சு பாத்தீங்கன்னா, சந்திரன் வந்து பூமியுடைய ஒரு துண்டு தான். பூமியிலிருந்து பிரிஞ்சு போன ஒரு பாட்டு தான் அது. அது சூரியனை கூட சுத்துவது கிடையாது, அது பூமியை தான் சுத்துகிறது. அதனால பூமியில 1 2 பிறைகள்லாம் ஏற்படுகிறது. அப்ப அது வந்து பூமியை சுத்துகிறது, அதை இழுத்து கொண்டு பூமி வந்து சூரியனை சுத்துகிறது. அப்ப சூரியனும் பூமி வந்து சந்திரன் வந்து பூமியுடைய துணைக்கோள்னு தான் சொல்றாங்க. அது ஒரு கோளே கிடையாது, ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது. விஞ்ஞான கணக்கில் சொல்றதா இருந்தா எட்டி பிடிக்கிற தூரத்தில் இருக்கிற ஒரே ஒரு பொருள் வந்து சந்திரன் தான். அதுக்கு மனுஷன் போனான், அதே பிரமாண்டமா நமக்கு தெரியுது. எப்படி போனாங்க, லட்சம் மைலுக்கு அப்பால போய் மனுஷன் இறக்கி விட்டு பார்த்துட்டாங்களே, இறக்குனது மட்டும் இல்லாம அங்க இருந்து மண்ணை எடுத்துட்டு வந்துட்டாங்க, ஆச்சரியப்பட்டோம். அதுக்கப்புறம் என்னன்னா வேற ஒரு கோளுக்கு மனுஷன் வந்து தன்னுடைய மனிதனை அனுப்பாவிட்டாலும்
அவன் சில கருவிகளை அனுப்பி, சில மிஷின்களை அனுப்பி, செவ்வாய்க்கு அனுப்பி, அது வருஷ கணக்கில் பிரயாணம் செய்து அங்கிருந்து சில காட்சிகளை படம் எடுத்து இங்கே உட்கார்ந்து பார்க்கிற அளவுக்கெல்லாம் அங்க எல்லாம் மனுஷன் வந்து பிரயாணம் பண்ணி போய்விட்டான். இப்படியான ஒரு வேலைகள்லாம் நடத்தின மனுஷன் போன தூரத்தை எடுத்துக்கிறங்க, லட்சோப லட்சம் மைல்களுக்கு போயிட்டான். இப்படிலாம் மேல போனான அவன் எதுல இருக்கிறானோ அதுல கீழே போன முடிஞ்ச அதே அளவுக்கு லட்சோப லட்சம் மைல் போனீங்களே. நம்ம வாழுகிற இந்த பூமி வந்து 24,000 மைல் சுற்றுலவு கொண்டது. 24,000 மைல் சுற்றுலவு என்று சொன்னால் குறுக்களவு வந்து 8,000 மைல் இருக்கும். எந்த ஒரு உருண்டையா இருந்தாலும் அதனுடைய 1/3 பங்கு தான் குறுக்களவு இருக்கும். 300 மீட்டர் இருந்தால் குறுக்களவு 100 மீட்டர் இருக்கும். 3000 மீட்டர் ஒரு உருண்டைக்கு இருக்குமே. ஆனால் குறுக்களவோட இப்படி குத்துறது, இப்படி செங்குத்தா ஒரு குச்சியை விட்டோம்னா மையத்தில் விட்டோம்னு சொன்னா அதுல வந்து 1/3 குறுக்களவு இருக்கும். அப்ப இந்த பூமி வந்து 24,000 மைல் என்று சொல்கிறார்கள். அப்ப 24,000 மைல்னா நேர செங்குத்தா குத்துனா எவ்வளவு? அங்க குத்திங்க வர்றதா இருந்தா ஒரு 8,000 மைல். இவ்வளவுதான் பூமியுடைய அடர்த்தி. 8,000 மீட்டர்ல 8,000 மைல். அப்ப 8,000 மைல் தான் மொத்தமே அந்த பூமியுடைய அளவு. லட்சம் மைலுக்கு போனீங்கள, இங்கிட்டு ஒரு ஓட்டை போட்டு அமெரிக்காவுக்கு 8,000 மைலுக்கு போயிடலாம்ல. இப்படி எடுத்துட்டு போகணும், ரொம்ப ஈஸியா நினைச்சிடலாம். நேரம் இங்க இருந்து ஓட்டை போட்டுட்டு போனா பின்னாடி அமெரிக்கா இருக்கிறது, அமெரிக்காவில் அந்த ஓட்டையை போட்டு அங்க வந்துடலாம் என்கிற அளவுக்கு ரொம்ப குறைந்த தூரம் இது. இவன் விண்வெளியில் சாதித்திருக்கிற தூரத்தோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பூமிக்குள்ள உள்ள தூரம் வந்து ரொம்ப 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 கம்மியானது. ஆனால் இவங்களே சொல்றாங்க போக முடியாது, உள்ளுக்கு போக இயலாது. சும்மா கணக்கு தான் சொல்ல முடியுமே தவிர பூமிக்கு உள்ள போக இயலாது. மேல வேண்டா ஒரு நாள் போவோம். மேல போறது ஆபத்து நீங்க நினைக்கிறீங்க. மேல போறது ஆபத்து இல்லைன்னு உங்க ஆட்சி தான். மேல போறது உனக்கு ஆபத்து இல்லடா, கீழே போறது இருக்க. அதிகபட்சமா போனா ஒரு 3000 மீட்டருக்கு உனக்கு போக இயலுங்கிறாங்க. இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு என்ன சொல்றான்னா 3000 மீட்டர்னா 3 கிலோமீட்டர். இப்படி கீழே தோண்டி 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 போனீங்கன்னா 3000 மீட்டர் அளவுக்கு ஒன்னால என்ன செய்ய முடியும்? கீழே போக முடியும். அவருக்கு மேல ஒரு 5000 ஒரு 10,000 மீட்டர், 10 கிலோமீட்டர், 8,000 மைல் இருக்குல்ல, அதுல ஒரு 10 கிலோமீட்டர் உனக்கு போக இயலுமான போக இயலாது. ஏன்? போக போக அதனுடைய ஈர்ப்பு சக்திகள் டிஃபரெண்ட் வரும், அழுத்தங்கள் அதிகரிக்கும், பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும், ஆள காலி ஆயிருவான். அந்த மாதிரி அழுத்தம் நம்மளை போட்டு ஒரு நிமிஷமும் மேல போட்டு ஃப்ரீயா விமானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். பூமியுடைய இழுப்பு சக்தி உள்ள போக போக அதிகமா நம்ம அமுக்கும். அப்ப நம்ம எடையே நமக்கு வந்து 3 மடங்கு ஆயிரும். ஒரு 50 கிலோ உள்ள ஒருத்தன் இயற்கையாக 150 கிலோ ஆயிருவான். இன்னும் கொஞ்சம் கீழே போனான்னு வைங்களேன், அவன் என்னமோ 500 கிலோ ஆகிற மாதிரி ஆயிரும். அவனை பிடிச்சி அமுக்கும் கீழே, தாங்க இயலாது, போக இயலாதுங்கிறாங்க. இது எப்ப சொல்றான்? ரஷ்யாவுல சுரங்கத்தை எல்லாம் தோண்டி பார்த்துட்டு 3 கிலோமீட்டர் ஆழத்துக்கு ஒரு சுரங்கம் தோண்டி வச்சிருக்கான். அதெல்லாம் பார்த்து இதுக்கு மேல வண்டி ஓடாது, இதுவே ரொம்ப கஷ்டம், இதுவே ரொம்ப திணறுது என்று சொல்லி இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை அன்னைக்கு சொல்ல இயலுமா? அல்லாஹ் சொல்றான், அற்புதமாக இருக்கிறது. இன்னக்கலன் தகரிக்கல், மனுஷனை பெருமை அடிக்காத அப்படின்னு சொல்ல வரும்பொழுது, நீ பெருமை அடிக்காதடா, என்னத்துக்கு நீ பெருமை அடிக்கிற, என்னத்தை கிழிச்சிட்ட நீ அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் கேட்கிறான், இன்னக்கலன் தகரிக்கல் அருள, நீ பூமியை பிளந்து வளன் தபுளுகள் ஜிபால தூளா, மலை உயரத்துக்கு நீ இன்னும் போக மாட்டாய். பூமியை ஒரு பெருமை அடிக்கிறதா இருந்தா இந்த வேலையை செஞ்சு காட்டுற, அப்புறம் பெருமை அடிக்கிற என்னடா நீ சாதனை பண்ணிட்ட, இப்படி போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறான் அல்லாஹ். இப்படி போறத பேசும் பொழுது போகலாங்கிறான், போ எங்கிட்டு வேணாலும் போகலாம், அதுக்குரிய ஒரு பவரை தயார் பண்ணிட்டு போலாங்கிறான். வான பூமிக்கெல்லாம் ஓடு, சூரியனும் கூட போக முடியாது போய்க்க அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துற அல்லாஹ் சொல்றான். அட இப்படித்தானே போவையாலு, இப்படி போறது இருக்க. ஒரு மலை உயரம், ஒரு உயர்ந்த மலையுடைய உயரம் ஒரு 8 கிலோமீட்டர், 8,000 மீட்டர், அவ்வளவு உனக்கு போக முடியாது. இவன் அதான் சொல்றாங்க, 3000க்கு மேல தாண்டது கஷ்டங்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், வளன் தகரிக்கல் அருள, பூமியை பிளந்து வளன் தபுளுகள் ஜிபால தூளா, மலையினுடைய உயரம் அளவுக்கு நீ கீழே போக இயலாது. மலையுடைய உயரம் ஒரு 8 கிலோமீட்டர் என்று சொன்னால், 8,000 மீட்டர் என்று சொன்னால் அவ்வளவு ஆழம் தோண்டிக்கிட்டு உள்ள ஒன்னால் போக இயலாது. போன அவுட்டு காலி ஆயிருவேன். இந்த விஷயத்தை முகமது எப்படி சொல்ல இயலும்? இவங்களுக்கு இப்பதானே தெரியுது. ரஷ்யாவோட தங்கச்சுரங்கம் தோண்டும் போதானங்க இந்த மேட்டர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு சொல்றான். அப்ப இதை எடுத்து ஒன்னொன்னா வாசிச்சோம் சொன்னா, என்னடா எப்படி இது சாத்தியம், இது எப்படி அவர் சொன்னாரு? கண்டிப்பா இது கடவுள் வார்த்தை தான். இந்த பிரபஞ்சத்தை, இந்த பூமியை எவன் படைச்சான் அவனுக்கு தான் சொல்ல முடியும். அன்றைக்கு சொல்வதாக இருந்தால் இந்த பூமியை எவன் படைச்சானோ அவனை தவிர அன்றைக்கு இது யாருக்கும் தெரியாது.
இன்றைக்கு வேண்டாம் விஞ்ஞானிகள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறது. 1400 வருஷத்துக்கு முந்தைய யாருக்கு மட்டும் தெரியும்? படைச்ச ஒருத்தனுக்கு தான் தெரியும். அப்ப இந்த தெரிஞ்ச ஒருத்தன் சொல்றாங்க போது படைச்சவன் சொல்றான்னு ஒத்துக்கிற வேண்டியதானே, இது கடவுள் வார்த்தைன்னு ஒத்துக்கிற வேண்டியதானே என்று ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம வாசிக்கிற திருக்குர்ஆன் மீது நமக்கு நம்பிக்கை வர வேண்டும். இது எந்த ஒரு மனிதனுடைய கற்பனையோ அல்லது முந்தைய வேதங்களில் இருந்து காப்பி அடிக்கப்பட்ட செய்திகளோ பல புஸ்தகங்கள் இருந்து அப்படி பொறுக்கி எடுத்து முகமதா தயாரித்துக் கொண்ட மேற்றகளோ கிடையாது. இந்த அகில உலகத்தையும் படைத்து பராமரிக்கிற ரப்புல் ஆலமீன் நம்மளை நல்வழிப்படுத்துவதற்காக தந்த அறிவுரைகள், அதை நிரூபிப்பதற்காக ஆங்காங்கே சான்றுகளை வாரி இறைத்திருக்கிறான் என்று உறுதியான நம்பிக்கை நமக்கு ஏற்பட வேண்டும். இது மாதிரியான இன்னும் பல சான்றுகளை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல வாரி இறைத்திருக்கிறான். அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வரங்களை பார்ப்போம்.